பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஸ்தோத்திரங்களை சொல்லிக் கொள்கிறேன். ஆஹ் இந்த மாதம் முழுவதுமா நம்ம வந்து ஒரு விதமான அப்கிரேட் பார்த்துட்டு வரோம். நான் குவிக்கா ஒரு ரீகேப் பண்ண போறேன், பிக்சர்ஸோட நான் பண்ண போறேன். நோட்ஸ் எடுக்கிறவங்க நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்க இந்த மெசேஜை நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் பிரதர், உங்களுடைய சேனலை அப்படின்னு யூடியூப்ல யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா நீங்க நம்மளுடைய கல்ச்சரை புரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, மாதம் மாதம் வாக்குத்தத்தம் போல நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தை வேர்ட் ஆஃப் த மந்த் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த விதத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஜூன் மாசத்துக்கான வார்த்தை என்ன பார்த்தோம் அப்படின்னா, செலிப்ரேட் த அப்கிரேட். ஆல்ரெடி நிறைய அப்கிரேட், இந்த அப்கிரேடுக்குள்ள போகலாம் போகலாம் போகலாம்னு கடந்த மாதங்கள்ல பார்த்தோம். பட் இந்த மாதம் நம்மளுக்கு வந்து வார்த்தை என்னன்னா, ஏன்பா ஆல்ரெடி ஒரு சில அப்கிரேட்ல தான் நீங்க இருக்கிறீங்க, அது என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதை செலிப்ரேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆவியானவர் வந்து வார வாரம் நம்ம கிட்ட வந்து ரொம்ப அழகா சூப்பரா பேசிட்டே வராரு. அந்த விதத்துல இன்னைக்கு என்ன அப்கிரேட் நம்ம பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பதாக, கடந்த வாரங்களா நம்ம பார்த்த அப்கிரேட் என்ன அப்படின்னா, அப்கிரேட் ஆஃப் சாங்டிஃபிகேஷன். அப்கிரேட் ஆஃப் சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வந்து அப்கிரேட் ஆஃப் ரைட்சியஸ்னஸ் அப்படின்னு நம்ம வந்து போன வாரம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருப்பீங்க. ஸோ அப்கிரேட் ஆஃப் ரைட்சியஸ்னஸை நான் லாஸ்டா மெசேஜ் முடிவில் சொன்னேன். எஸ்ஐசி வாட்ஸ்அப் குரூப் ஆக்டிவா வச்சுக்கோங்க, டிவோஷன்ஸை பதிவிடுங்க. அந்த நீதிமான் அப்படின்ற அந்த கான்செப்டை டீப் டைவ் பண்ணலான்ட்டு ரொம்ப சூப்பரா ஒவ்வொருத்தரும் நீங்க நிறைய ஆக்டிவா வச்சு ஆல்மோஸ்ட் டெய்லி டிவோஷன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. போஸ்ட் பண்ண ஒருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களால நாங்களும் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எந்த விதமான அப்கிரேட் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம்னா, இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம். இன்னையோட ஆராதனை முடிவுல வந்து நம்ம வந்து ரொம்ப லைட்டா வெளியே போக போறோம். அதாவது நிறைய பாரத்தோடு உள்ள வந்திருந்தோம்னா அப்படியே ஒரு 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 ஃபீல் குட் மூவி பார்த்துட்டு போனா என்னதான் பிரச்சனையோட வந்தா நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி ஒரு இதயம் ஒரு மாதிரி லைட்டா லேஸ் ஆயிட்டு போவோம்ல, அந்த மாதிரி இன்னையோட மெசேஜ் முடிவுல உங்கள் இதயம் லேசா இருக்கும் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அதுக்கு முன்பதாக எனக்கு ஒரு கேள்வி. அன்மியூட் பண்ணி நீங்க ஆன்சர் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்க, ஆனா பிப்ளிக்கலா இருக்கணும். ஓகேவா? வேதத்துல இருந்தா மட்டும் தெரிந்தா மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. பழைய ஏற்பாடுல மக்கள் கடவுளை எப்படிலாம் பார்த்தாங்க? உதாரணத்திற்கு சிருஷ்டிகர் கர்த்தரை வந்து கிரியேட்டரா பார்த்தாங்க. வேற எப்படிலாம் கர்த்தரை பார்த்தாங்க சொல்லலாம். ஃபாஸ்டா, கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணலாம் அன்மியூட் பண்ணி. அவர் வந்து கிரியேட்டரா பார்த்தாங்க அப்படின்னு வசனம் இருக்குது. சிருஷ்டிகர்த்தர் வானமும் பூமியும் படைத்தவர்னு இருக்குது வசனம். அதனால வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் அப்படின்ற மாதிரி அட்ரஸ் பண்றாங்க. அந்த மாதிரி வேற பழைய ஏற்பாட்டு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிலாம் கர்த்தரை வந்து பார்த்தாங்க? கிரியேட்டரா பார்த்தாங்க, வேற எப்படிலாம் பார்த்தாங்க சொல்றீங்களா? எகோவா தேவன். யெகோவா தேவனா பார்த்தாங்க. இப்போ இப்போ அடுத்தது சொல்ல போறவங்க வந்து யெகோவா ஈரே அப்படி அந்த யெகோவா நாமங்களை சொல்ல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கொடுப்பவரா பார்த்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லிட்டா யெகோவா ஈரே அப்படின்னாலே காட் ஹூ ப்ரொவைட்ஸ் அர்த்தம். ப்ரொவைடரா பார்த்தாங்க. அப்போ கொடுப்பவரா பார்த்தாங்க. அந்த மாதிரி கேட்கிறேன் நான். அவருடைய நாமத்தை நம்ம சொல்லாம எப்பேற்பட்ட உறவுன்றது அந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொன்னா நல்லா இருக்கும். கிரியேட்டர் அப்படின்னு என்ன படைச்சவர்ப்பா அப்படி ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டு பாருங்களேன். கடவுள் அவர் காடு, நான் மனுஷன், ஸ்ட்ரெயிட்டா அந்த கனெக்ஷன் வந்தது பாருங்க. அந்த மாதிரி கேட்கிறேன். கொடுப்பவரா பார்த்தாங்க. அம்மா சொன்ன வார்த்தையில வந்து நான் அப்படி திருப்புறேன். கொடுப்பவர். வேற யாராவது யாரா இருக்கீங்களா? நீர் என்னை காண்கிற தேவன், பாக்குறவரா பார்த்தாங்க. ஓகே, என்ன ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டியில இருக்கிற ஒரு பர்சனா பார்த்தாங்க. வெரி குட். வேற யாராவது? ஒரு 2 பேர் வாய்ப்பு கொடுக்குறோம். ஓகே, யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஸ்ட்ரெயிட்டா நம்ம இது ரெக்கார்டட் வெர்ஷன்ன்றதுனால நான் டைம் நிறைய வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆன்லைன்ல கேட்குறவங்க வந்து போர் ஆச்சு. ஓகே, கடவுளை வந்து சிருஷ்டிகரா பார்த்தாங்க. நீங்க சொன்ன மாதிரி கடவுளாவே பார்த்தாங்க. ஆக்சுவலா ஒரு காட் தான். ஆண்டவரா பார்த்தாங்க. ஆண்டவர்னா ஆளுகை செய்வர், ஆட்சி செய்வார். ஆண்டவர் இந்த சர்வ சிருஷ்டியை ஆட்சி செய்கிற ஆண்டவரா பார்த்தாங்க. கர்த்தாதி கர்த்தரா பார்த்தாங்க. உறவு அந்த விதமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ராஜாவா பாக்குறாங்க. நிறைய ராஜான்ற ஒரு ஒரு இடத்துல காடை பார்த்த விதம் வந்து சங்கீதத்துல அதிகமா வந்து தாவீது ராஜா வந்து காட ராஜான்னு அதிகமா துதிக்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ ராஜாவா பார்த்தாங்க. கொடுப்பவரா பார்த்தாங்க. இஸ்ரேல் ஜனங்க வந்து கர்த்தர்கிட்ட அதிகமா டிபெண்டா இருந்ததுக்காக அவர் எதனா கொடுப்பாரு. தண்ணி பிரச்சனைப்பா, போய் அவர்கிட்ட புலம்பு, அவருக்கு தண்ணி கொடுப்பாரு. சோறு இல்லை, அவர் வந்து மண்ணா கொடுப்பாரு. இந்த பிரச்சனை அவர் அதை கொடுப்பார். இந்த பிரச்சனை அவர் கொடுப்பார். அற்புதம் செய்பவரா பார்த்தாங்க. அதிசயம் செய்பவரா பார்த்தாங்க. பாதுகாப்பவரா, ப்ரொடெக்ட் பண்றவரா பார்த்தாங்க. இது போன்ற பல்வேறு தரப்பட்ட
ஒரு ரிலேஷன்ஷிப்ல பார்த்தாங்க. ஆனா பழைய ஏற்பாட்டு ஜனங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாத ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் நம்ம வந்து புதிய ஏற்பாட்டுல நமக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்திருக்குது. அது ஒரு அப்கிரேட். ஆக்சுவலா பழைய ஏற்பாட்டுல அப்ப அந்த ரிலேஷன்ஷிப் இல்லையானா ஆக்சுவலா இருந்துச்சு. அதை பெருசா எம்பசைஸ் பண்ணல யாரும், எந்த ஊழியக்காரரும். அந்த ஒரு இப்போ இப்ப நீங்க நான் மேல படிச்ச எல்லாத்துக்கும் ரொம்ப நிறைய வேர்ஸ் பேக்கப் இருக்கும். பட் நான் இப்ப நெக்ஸ்ட் சொல்ல போற வேர்ஸ்க்கு வந்து வார்த்தைக்கு வந்து வேர்ஸ் பேக்கப் வந்து பழைய ஏற்பாட்டுல ரொம்ப கம்மியா இருக்குது. நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். ஒரு வெகு சில இடத்துல தான் கர்த்தர் அவர் அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்றாரு. அண்ட் மக்களும் கர்த்தரை வந்து அந்த வார்த்தை சொல்லி அட்ரஸ் பண்றாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுல இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய அப்கிரேட் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அது என்னன்றதுதான் இப்ப நான் வந்து ஸ்கிரீன்ல போட போறேன். இன்றைக்கான அப்கிரேட், எந்த விதமான அப்கிரேடை நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம்னா, எல்லாரும் எக்ஸைட்டடா இருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் பிரசன்ட் பண்ணும் போது. எஸ், we're gonna celebrate the upgrade of sonship. சன்ஷிப் அப்படின்ற வார்த்தைக்கு தான் நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம். அப்கிரேட் ஆஃப் சன்ஷிப். ஏன்னா அதாவது என்ன அப்படின்னா, வசன அடிப்படையில் நான் நெக்ஸ்ட் சொல்றேன். அப்பா அப்படின்னு கூப்பிடுற ஒரு வாய்ப்பு பழைய ஏற்பாடுல எந்த ஊழியக்காரனும் ஜஸ்ட் லைக் தட் வந்து அவர் அப்பான்னு கூப்பிட முடியாது. அவங்க வந்து அந்த அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு வந்து ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் இருக்கானே நிறைய பேருக்கு தெரியல பழைய ஏற்பாட்டு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அதான் நான் ஆல்ரெடி சொன்னவர், ராஜாவா பார்த்தாங்க, ராஜான்னு கூப்பிட்டுருக்காங்க, சிருஷ்டிகர் பார்த்தாங்க. கடவுள் வந்து ஒரு சில பேர் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. ஆனா இவங்க யாருமே அவர் என் ஃப்ரெண்டு தெரியுமான்னு சொன்னீங்கன்னா மாதிரி எனக்கு தெரியல. ஆண்டவர்ன்னு சொல்லியிருக்கிறாங்க, கர்த்தாதி கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க, ராஜா சொல்லியிருக்கிறாங்க. யெகோவா நாமங்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவர் எனக்கு சமாதானம் தருபவர் போன்ற பல்வேறு தரப்பட்ட நாமங்கள் அவருக்கு வைக்கிறாங்க. ஆனா எந்த பேர்லயும் அப்பான்னு கூப்பிடுற மாதிரி இல்ல. பழைய ஏற்பாடுல தாவீது ராஜா நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு. ஆனா அவரு ஜஸ்ட் லைக் ஸ்ட்ரைட்டா அவரை வந்து காட், ஐ மீன் அப்பா அப்படின்னு அட்ரஸ் பண்ண மாதிரி எங்கேயுமே இல்லை. ஆனா அதை விட இன்டிமேட்டா அவர் போறாரு. பழைய ஏற்பாட்டுல வந்து அவர் வந்து அதிகமா போற்றையான விதம் வந்து மணவாளனாக போற்றே ஆகுறாரு. ஆக்சுவலா அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களை போற்ற அவர். உதாரணத்துக்கு நான் சொல்லிட்டா, நான் பிதாவானால் என் கணம் எங்கேன்னு ஒரு வசனம் இருக்குது பழைய ஏற்பாட்டுல. அப்புறம் என்னன்னா, நான் தான் அப்பாவாச்சேன் என் கணம். ஆக்சுவலா அவரே சொல்றாரு. ஆனா எந்த ஊழியக்காரனும் அல்லது எந்த கர்த்தருடைய பிள்ளையும் அவர் வந்து டைரக்டா அப்பான்ற மாதிரி கனெக்ட் ஆக முடியல. ஏனென்றால் அவரு ரொம்ப தூரம் இருக்கிறாரு. அவரை காண முடியல. அவருடைய கிருபனா என்னன்னு தெரியல, அவருடைய அன்புனா என்னன்னு தெரியல, அவருடைய அரவணைப்புனா என்னன்னு தெரியல. அதன் விளைவா என்ன ஆச்சுன்னா, கர்த்தரை வந்து ரொம்ப தூரம் வச்சு பார்த்துட்டாங்க. அவரை வந்து கொடுப்பவராகவும் எதனா ப்ரொவைட் பண்ணுகிறவராகவும், இல்லைன்னா சில பேர் வந்து அவர் அடிப்பாரு. எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து இந்த ஃபாதர் காட் பார்த்தாலே பயம். அப்பா, அதாவது நம்ம அப்பான்னு கூப்பிட வேண்டிய அந்த நபர் இருக்கிறார் இல்லையா, பிதாவாகிய தேவன், அவருன்னா பயம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு டீச் பண்ண காரியம்னு சொல்லலாமா, இல்ல அவங்க டீச் பண்ணி எனக்கு புரிஞ்ச காரியம்னு சொல்லலாமா. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஏசப்பா ரொம்ப நல்லவர். ஏசப்பா வந்து ரொம்ப செல்லம். ஏசப்பானா லவ், அன்புனா ஏசப்பா, அன்பு ஏசப்பானா அன்பு. ஆனா பிதாவாகிய தேவன்னா அடிப்பாரு, பிதாவாகிய தேவன்னா கண்டிப்பாரு, பிதாவாகிய தேவன்னா சிக்ஷிப்பாரு, பிதாவாகிய தேவன்னா டிசிப்ளின் பண்ணுவார். இப்படி சொல்லப்பட்டு எனக்கு இல்லைன்னா அப்படி பிரசன்ட் ஆகி நிறைய இடங்கள்ல இந்த பிதாவாகிய தேவனை வந்து நான் அப்படியே நலிஃபை பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா அவரு ரொம்ப தூரம், ஏசப்பா தான் நமக்கே பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி. காலப்போக்குல போன வருஷம் தான் எனக்கு தெளிவு கிடைச்சது. புதிய ஏற்பாட்டுல வசனம் இருக்கு, வாரம் பாஸ்டரையா சபைகள்ல சொல்றது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், இதை குறிச்சு எஸ்ஐசியில நம்ம சர்மன்ஸ் போட்டிருக்கோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை கொடுப்பவரு, பிதாவாகிய தேவன் தான் அன்பை கொடுப்பாரு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஃப்ரெண்ட்ஷிப் கொடுப்பாரு. ஆக்சுவலா இது அப்படியே உள்டாவ மாத்திட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிச்சையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அன்பும் பிதாவாகிய தேவனுடைய கண்டிப்பும் சிச்சையும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கின்னு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் புரிஞ்சுக்கின்னு, இந்த இயேசுவையும் பரிசுத்த ஆவியானவர் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறோம். ஆனா அப்பாவுடைய முக்கியத்துவம் தெரியாததுனால நிறைய காரியங்களை உறவின் ரீதியா இழந்துட்டு இருக்கோம். இந்த நாட்கள்ல அதை நம்ம திருப்பி மீட்டெடுக்க போகிறோம். எக்ஸைட்டடா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நோட்ஸ் எடுத்துக்கு கேட்டுக்கொள்கிறேன். திஸ் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த மெசேஜ் முடிச்சுட்டு நம்ம வெளியே போகும்போது, ஐ மீன் இந்த ஜூம் பிளாட்ஃபார்ம் விட்டு நம்ம லீவ் ஆகிட்டு போகும்போது ரொம்ப இதயத்துல வந்து ஒரு மாதிரி லேசான ஒரு ஃபீலிங்கோடு நம்ம போக போறோம். அல்லேலூயா. எஸ், we're gonna celebrate the upgrade of sonship. இந்த சன்ஷிப் கீழே கிரீடம் போட்டிருக்கிறேன். அந்த கிரீடத்தோட இம்பார்ட்டன்ட்லாம் நம்ம சொல்லலாம், பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக ரெண்டு விஷயங்களை நான் சொல்ல கனவுப்பட்டிருக்கேன். பிசாசானவன் இந்த உலகத்துல அவன் திருட கொல்ல அழிக்க வந்திருக்கிறான் அப்படின்னு வசனம் சொல்லுது.
அவன் ஆக்சுவலா நம்மளாம் கர்த்தருடைய பிள்ளைகள், சன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த மறைச்சு அவன் எதை அதிகமா எம்பசைஸ் பண்ண பதிவிட ஆசைப்பட்டான்றதை நான் சொல்லிடுறேன். நீ பாவி என்பதை அவன் வந்து பதிவிட அதிகமா ஆசைப்பட்டான். ஓகே, இதை குறிச்சு அப்புறம் பார்க்கலாம். நீ பாவி, நீ பாவி, நீ பாவின்னு பதிவிட ஆசைப்பட்டான். ஆனா ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ பிள்ளை, நீ பிள்ளை, நீ பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உதாரணத்துக்கு ஒரு வசனம் சொல்றேன். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நலமான இவை கொடுக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா என்ன சொல்லியிருக்கணும்? ஆக்சுவலா ஐசக் ஒரு மெசேஜ்ல நான் கேட்டேன், என்ன சொல்லியிருக்கணும் அவரு? ஏசப்பா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிற உங்களுக்கு நலமான இவைகளை கூட அப்படி சொல்ல. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்கள் நலமான இவைகளை கொடுப்பது அது நிச்சயம். அங்கே காட் ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்து அவர் வந்து கிங்டம் எம்பசைஸ் பண்ண வந்தாரு. கர்த்தருடைய ராஜ்யம்னா என்ன, எப்படி இருக்கும், பரலோக ராஜ்யம்னா என்ன, எல்லாத்தையும் வந்து எம்பசைஸ் பண்ண வராரு. நிறைய உவமைகளோட சொல்றாரு. அதுக்கும் மேல ஃபாதர் காடோடைய ஹார்ட் என்ன, அவருடைய இதயம் என்னதான், அவர் என்னதான் ஃபாதர் பிதாவாகிய என்னதான் உங்களை எப்படி நம்மளை பார்க்கிறாரு, இதை வந்து எந்த ஊழியக்காரனும் எந்த தீர்க்கதரிசியும் காட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணல. ஐ மீன் அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியல. ஏன்னா அவங்களுக்கே பெருசா அந்த ஃபாதர் அண்ட் மீ, இயேசு வந்து ஐ மீன் பிதாவாகிய தேவன் எனக்கு அப்பா அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை கிராக் பண்ணாததுனால யாருக்குமே அது புரியாதவங்களால சொல்ல முடியாது. அப்படியே காலப்போக்கில் போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வராரு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு புதிய பரிமாணம் அவர் வந்து அப்பா அப்படின்ற விதத்துல வந்து நம்மள வந்து காட் வந்து டீச் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில சீஷர்கள் கேட்பாங்க, என்னை பார்த்துட்டியா, என்னை பார்த்தா அப்பாவை பார்த்த மாதிரி, ஐ அண்ட் மை ஃபாதர் ஆர் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் பிதாவும் ஒண்ணுதான் அப்படின்றாங்க. வசனத்தின் அடிப்படையில பார்க்கலாம். ரோமர் 8:14, 15, 16 நம்ம 16, 17 நம்ம படிக்கலாம். எந்த வசனத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா கர்த்தர் உணர்த்துறாரு பார்க்கலாம். எஸ், ரோமன்ஸ் 8:14-17 யாராவது படிக்கிறீங்களா? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி வெயிட். ஆமென். வார்த்தை சொல்லுது, நீங்க தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட்டீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள், சன்ஸ் ஆஃப் காட் இங்கிலீஷ்ல இருக்கு. தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். எல்லாருமே நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் தான். நம்மளாம் ஒரு விஷயம் இன்னைக்கு கன்ஃபர்மேஷனோட போக போறோம். ஐ ஹாவ் அன் அப்கிரேட். அந்த அப்கிரேட் என்னன்னா, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, சன்ஸ். ஓகேவா? பிள்ளை. கண்டினியூ பண்ணலாம். 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். வெயிட் பண்ணலாம். அந்தபடி அண்டர்லைன் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏன்பா ஆல்ரெடி நீ பயந்துதான் இருந்த. எப்போ நீ வந்து சின் மைண்ட் செட்ல இருக்கும் போது, நீ வந்து நான் பாவி நான் பாவி நான் பாவி என்கிற மனநிலையில நீ காட் அப்ரோச் பண்ணும்போது உலக ரீதியாவே நமக்கு பயங்கிறது அதிகம். ஆனா ஏசப்பா கிட்ட வரும்போது கூட, காட் கிட்ட வரும்போது கூட, ஜபத்துல வரும்போது கூட, திருவிருந்தல கையிடும் போது வரும்போது கூட அதிக குற்ற உணர்ச்சியும் அதிக பயமும் எதுல இருக்குன்னா, அவர் பயபக்திக்குரியவர் என்பதனால இல்ல. நான் பாவி, அந்த சின் மைண்ட் செட், நான் பாவம் பண்றேனே, நான் பாவம் பண்றேனே, பரிசுத்த தேவன்கிட்ட எப்படி போவோம், நான் பாவம் பண்றேனே பரிசுத்த தேவன்கிட்ட எப்படி போவேன்னு சொல்லிட்டு நான் பாவி என்கிற மனநிலை எனக்குள்ள பிசாசு அதிகமா புகுத்திருந்தனால நம்ம பயத்தின் ஆவியோடைய கர்த்தரை அணுகணும். விச் இஸ் ஆக்சுவலி ஓல்ட் டெஸ்டிமெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங். ஓல்ட் டெஸ்டிமெண்ட்ல என்ன நடக்கும், பழைய ஏற்பாடு அப்படின்னா கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் இருந்தாங்க, ரொம்ப தூரம் இருந்தாங்க. அதன் விளைவு என்ன அப்படின்னா, உள்ள போனா செத்துருவோமோ, கயிறுல ஆசாரியன் உட்பட கயிறு கட்டி அனுப்புறாங்க. அவர் வந்து பாவம் செஞ்சு அந்த பாவத்தை ரிப்பெண்ட் பண்ணாம உள்ள போயிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் உள்ளே மட்டையாயிடுவாரு, வலிச்சுன்னு வரணும், இழுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப பயத்தோட அப்ரோச் பண்ணி புதிய ஏற்பாடுல காட் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு பெரிய, இது வந்து ரோமர் தான், ஓகேவா? ரோமர்களுக்கு எழுதப்பட்ட புஸ்தகம். ஸோ இயேசு கிறிஸ்துவோட மரணம், இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல், நம்மளுடைய ஃபார்மேட்ல சொல்லணும்னா 2 வாரத்துக்கு முன்பு பார்த்த மாதிரி நம்ம சாங்டிஃபைட், ஓகேவா? நம்மலாம் ரைட்ஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் பார்த்தோம். நம்ம சுத்திகரிக்கப்பட்டவர்கள், நம்ம வந்து நீதிமான்கள். இது ரெண்டும் தெரிந்தும் காட் அப்படின்ற விஷயத்துல பிதாவாகிய தேவன் இயேசு அப்படின்னு வரும்போது நிறைய நேரங்கள்ல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பயத்தோடு அணுகிறோம். வசனம் சொல்லுது பயபக்தியோட அவரை அணுகலான்றது. பயபக்தி வேற, இது வந்து நெகட்டிவ் ஃபியரை பத்தி இந்த வேர்ஸ் அட்ரஸ் பண்ணுது.
பயபக்தி வந்து ரொம்ப நல்லது. அப்படியே வித் ரெவரன்ஸ் காட் அணுகலாம். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். பயம் என்பது ஆவி, சாதாரண ஆவியில அடிமைத்தனத்தின் ஆவி. ஆக்சுவலா அந்த பழைய ஏற்பாடு வரைக்கும் நம்ம வந்து ஏசப்பா உள்ள வர வரைக்கும் அவர் ஃபாதர் அண்ட் சன், நம்மளாம் பிள்ளைங்க, அவர் என் அப்பா, என்னுடைய அப்பா அப்படின்ற அந்த உறவு இல்லாதனால, ஐயோ அவர் யார் தெரியுமா, அவர் கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர். அதெல்லாம் உண்மைதான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எல்லா லிஸ்டும் உண்மைதான். ஏதோ நான் கொஞ்சம் தான், ஆக்சுவலா நிறைய பரிமாணங்களை தன்னை தான் வெளிப்படுத்துறாரு காட். ஆனா ரொம்ப முக்கியமான அந்த ரிலேஷன்ஷிப், ஃபாதர் அண்ட் சன் என்கிற ரிலேஷன்ஷிப், அதை வந்து கிராக் பண்ண மறந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து பயத்தின் ஆவியோட பயம் பயம் பயம், எல்லாத்துக்கும் பயம், அவர்கிட்ட போறதுனா பயம். ஆக்சுவலா ஒரு பிரச்சனைனா அப்பா கிட்ட தான் ஓடணும், அப்பா கிட்ட தான் தீர்வு இருக்கு, அப்பா தான் நம்மள மன்னிப்பாரு. ஆனா பிரச்சனைனா அப்பா கிட்ட ஓடுறதை தவிர, பாவம் பண்ணிட்டு அப்பா கிட்ட ஓடுறதை தவிர எல்லா இடத்துக்கும் ஓடுவோம். ஏன்? அப்பா கிட்ட போனா அப்பா தண்டிச்சுட்டாருனா, அப்பா கிட்ட போனா அப்பா அடிச்சுட்டாருனா, அப்பா கிட்ட எந்த மூஞ்சி வச்சுன்னு போவேன்? கடன் வாங்கினா போக முடியும், எந்த மூஞ்சி வச்சுன்னு தான் போக முடியும். தப்பு பண்ணும் போது தெரியல, எந்த மூஞ்சி வச்சுன்னு தான் பண்ணேன். அப்பா தானே, அந்த ரிலேஷன்ஷிப் தெரியாது. நம்ம அப்பா தானே, என்ன அவர் மன்னிக்காம யார் மன்னிப்பாரு? நான் அவர்கிட்ட போகாம எங்க போவேன்? எனக்கு கதி எங்க? அந்த ரிலேஷன்ஷிப் தெரியாம அப்பா மட்டும் தான் நம்ம காப்பாற்ற முடியும், நம்மளை காப்பாற்ற முடியும். அப்பாவை தவிர எல்லார்கிட்டையும் காப்பாற்றவே முடியாத அற்ப உலக மனிதர்கள் கிட்ட ஓட வேண்டியது. அப்பாவால மட்டும்தான் நமக்கு வந்து சுகம் தர முடியும். அப்பாவால மட்டும்தான் நம்மள வந்து அந்த விஷயம், அந்த விதமான ட்ராமால இருந்து ஹீல் பண்ண முடியும். ஆனா நம்ம என்ன நிறைய நேரங்கள்ல பண்ணிருக்கிறோம் அப்படின்னா, அவர் அப்பா என்னை கட்டி அணைக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு, அவர் ரெடியா இருக்கிறாரு, வித் ஓப்பன் ஆர்ம்ஸ் வந்து அவர் காத்துட்டு இருக்காருன்ற அந்த வெளிப்பாடு இல்லாததுனால என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அவர் கடவுள், ஏன்பா டக்குன்னு ஜோம் பண்ண மாட்டேன் இந்த விஷயத்துக்கு, கடவுள்ப்பா பெரிய ஆளு, நீ ஏன்டா இத்தனை இவ்வளவு பாவம் பண்ணே இருக்கிறியே, டக்குன்னு ஆண்டவர்கிட்ட போய் ஆசீர்வாத வேண்டியதானே, என்னைக்கோ விடுதலை கொடுத்துருப்பாரு. கடவுள்ப்பா கிட்ட போவே பயமாகுது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு ரொட்டீன்ல இருந்து ஒண்ணு வெளியே வந்துருப்பீங்க, இல்லைன்னா இப்ப இருந்துன்னு இருப்பீங்க. என்ன தப்பு பண்ணிட்டு டக்குன்னு அப்பா கிட்ட போக முடியாது, பயமா இருக்கும். ஐயோ இப்பதானே தப்பு பண்ணோம், நம்ம என்ன தாவிதா டக்குன்னு போயிட்டு ஆஜராகிறதுக்கு, இப்பதான் தப்பு பண்ணோம், எதனா கேட்பாருன்னா எந்த மூஞ்ச வச்சுன்னு போறது. ஏன்னா அவரு ஃபாதர் என்கிற அந்த ரிலேஷன்ஷிப் வந்து அடிக்கடி நம்ம மைண்ட்ல வந்து புகுத்த, நம்மளே நம்ம சொல்லிக்க மறந்துட்டோமோ என்னவோ. வசனத்தை நம்ம சொல்லும் போது ஆக்சுவலா சொல்லுவோம் ஏசப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நிஜமாவே ஒரு அப்பா மாதிரி அவர்கிட்ட நடந்துக்கணுமா அப்படின்றது ஒரு கேள்வி. ஒரு பிள்ளை மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டேன் ஒரு கேள்வி. இன்னொன்னு சொல்லிடுறேன். சில பேர் வந்து உலகத்தின் தகப்பனை போல ஏசப்பாவையோ பிதாவாகிய தேவனையோ நம்ம பார்த்தோம்னா பெரிய தப்பு பண்ணோம். ஏன்னா உலகத்துல இருக்கிற தகப்பன், they are not the right examples for our father. They can be a good one. அவங்க வந்து நல்ல தகப்பன்களா இருக்கலாம். ஆனா என்னுடைய அப்பாவை வச்சு பிதாவாகிய தேவனுடைய அன்பை வந்து நான் கம்பேர் பண்ணவே கூடாது. உலக ரீதியான அப்பா, உலக ரீதியான பயாலஜிக்கல் ஃபாதர்ஸ் ஆர் பயாலஜிக்கல் ஃபாதர்ஸ், they are nowhere closer to the father God. பிதாவாகிய தேவனுக்கு கொஞ்சம் கூட அவங்க கிட்ட இல்ல. அதனாலே நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா, அவரை வந்து வேற வெவ்வேறு உறவுகள் கிட்ட கூட சொல்லும் போது நம்ம வந்து நல்லா க்ளோஸா புரியுது. அப்பான்னு சொல்லும் போது ஒரு சில பேரால கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அவர்கள் அவங்களுடைய தகப்பனை பார்த்து மேத்தா அப்பானா என்ன இவள் தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப அற்பமா அவங்க அப்பா அவங்களுக்கு கொடுக்காத அந்த அன்பையும், அவங்க அப்பா அவங்கள சரியா பார்த்துக்கிட்டாலையோ நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. சில பேர் ஒதுக்கி வச்சிட்டாங்க. சில பேருக்கு அப்பாவோட அன்பே கிடைச்சிருக்காது. அப்படிங்கிற பட்சத்துல பிதாவாகிய தேவன் உங்களுடைய அப்பாப்பா, ஏசப்பா அப்படின்னும் போது ஏசு ஓகே, எனக்கு அந்த லவ் எல்லாம் புரியுது. ஆனா அந்த அப்பான்ற அந்த கனெக்ட் வர மாட்டேங்குது. கனெக்ட் வராது. ஏன்னா நம்ம பாக்குறது ஃபுல்லாவே இந்த உலக ரீதியா வேர்ல்ட்லி லென்ஸ் போட்டு நம்ம பாக்குறோம். அப்பானா எப்படி, என் அப்பா மூலியமா அவரை பார்த்தா ஃபாதர் காடுடைய அந்த அன்பை நான் மிஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஏசப்பா ரொம்ப சூப்பரா உலகத்துக்கு வந்து சரியான எக்ஸாம்பிள், ப்ராப்பர் லவ், அந்த எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு என்ன பாரு அவரை பார்த்தா மாதிரி, ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன், நீ அப்பாவை பார்க்கணுமா என்ன பாரு அப்படின்ற மாதிரி, நான் தான்டா பெஸ்ட் எக்ஸாம்பிள், என்ன பாரு என் மூலியமா அப்பாவை பாருன்னு சொல்லிட்டு ஹி இஸ் த வே. அவர் வந்து சூப்பரான வழியா இருந்துட்டு போயிருக்கிறாரு. ஆக்சுவலா ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, நான் இந்த அப்பா சார்ந்த காரியங்களை நான் தியானிக்கும் போது மெசேஜ் கேட்ட ஒரு மெசேஜ், அதுல பாஸ்டர் ஐசக் டி சொல்லியிருந்தாரு, ஏசப்பா இந்த உலகத்திற்கு வந்த ஒரு முக்கியமான நோக்கம் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்கறது தான். ஆனா அதுக்கு முன்பதாக ஒரு விஷயம், நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு சேர்க்கறதுக்கு முன்பதாக நம்ம பிதாவாகிய தேவன்கிட்ட சேர்க்கணும். கனெக்ஷன், நம்மள வந்து ஹெவனுக்கு கனெக்ட் பண்றதுக்கு முன்பதாக, அதை விட முக்கியமான விஷயம்,
நம்மள ஃபாதர் கூட கனெக்ட் பண்ணணும். அப்பதான் ஹெவனே ஒர்க் அவுட் ஆகும். ஹெவன்ல ஃபாதர் காடே இல்லைன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். அது பிரயோஜனமே இல்லை பாருங்க. அவர் எங்க இருக்கிறாரோ அதுதான் ஹெவன் இல்லையா? அதுதான் மகிமை. பிதாவாகிய தேவன் இல்ல, அங்க இடத்த காலி பண்ணிட்டாரு. ஹெவன்ல என்ன தூதர்களும் இருக்க மாட்டாங்க. அவர் எங்க போறாரோ அங்கதான் இருப்பாங்க. வேஸ்ட். அப்படி யோசிச்சு பார்க்கும்போது அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு என்ன கனெக்ட் பண்றது பெரிய விஷயமா, இல்ல அவர் வானங்களையும் பூமியையும் படைத்த எல்லாத்தையும் படைத்த சர்வ சிருஷ்டியாகிய பிதாவாகிய தேவனோட என்ன கனெக்ட் பண்றது ரொம்ப முக்கியமா அப்படின்னா, இயேசுவானவர் இந்த உலகத்திற்கு வந்த முக்கிய காரணம் அப்பா பிதாவாகிய தேவன் கிட்ட பிள்ளைகளாகிய நம்மளை கனெக்ட் பண்ணணும். வேற யாராலேயும் முடியல. ஏன்னா அவங்களுக்கே தெரியல, புரியல. ஸோ ஒரு ப்ராப்பர் எக்ஸாம்பிள் அவரை பார்த்து அனுபவிச்ச அவருடைய பிள்ளை ஒரே பேரான குமாரனை இறங்குறாரு. ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு போறாரு 3.5 வருஷம் இந்த உலகத்துல. இப்ப வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அப்பதான் சொல்லுது வசனம், அந்தபடி ஏன்பா நீங்களாம் என்னுடைய பிள்ளைங்க, எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அப்படின்னு அண்டர்லைன் பண்றாரு பாருங்க. பயந்து இருக்காத. ஏன் பயப்படுற? என்ன அடிமைத்தனத்தின் ஆவி வச்சுன்னு இருக்குன்னு நினைக்கிறியா? நீ ரட்சிக்கப்பட்ட, நீ சுத்திகரிக்கப்பட்ட, நீ நீதிமான், நீ மகிமைப்படுத்தப்பட்ட. இன்னும் ஏன் அந்த பயத்தின் ஆவி உன்னை ஆட்கொள்ளுது? மற்ற விஷயத்துக்கெல்லாம் பயப்படுத்த வந்து அது இந்த மனித இயல்பு. தட்ஸ் ஓகே. பட் காட் கிட்டே நெருங்க முடியாத அளவுக்கு அது அடிமைத்தனத்துல இருக்கிறவங்க தான் ஏசப்பா கிட்டே வர முடியாது. நீ ஏன் பயப்படுற? நீ என்ன கூப்பிடணும்? ஆக்சுவலா அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் சாலிடா அப்படியே கைகளை உயர்த்தி அப்பா பிதாவே, அப்பா ஃபாதர் அப்படின்ற மாதிரி என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப். ஓகேவா? லெட்ஸ் செலிப்ரேட் தி அப்கிரேட் ஆஃப் சன்ஷிப்னு போடுறோம். ஆக்சுவலா ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப், புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அது ஒரு ஆவி. அடிமைத்தனம் எப்படி ஆவியோ, பயம் எப்படி ஒரு ஆவியோ, அது போல புத்திர சுவிகாரம். நான் வந்து கர்த்தருடைய பிள்ளை என்பது ஒரு ஸ்பிரிட்டு. இந்த ஸ்பிரிட்டுக்கு நான் அதிகமா வேலை கொடுக்கணும். அந்த ஸ்பிரிட்டுக்கு அதிகமா வேலை கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவரால் நான் முழுமையா நிரப்பப்பட்டிருக்கணும். இது இல்லைன்னா ஆவியானவர் ஆப்சென்ட் அப்படின்னா பிசாசு தான் இருப்பான். கர்த்தருடைய ஆவி இல்லைன்னா அசுத்த ஆவி அந்த இடத்துல கிரியை நடப்பிக்க வாய்ப்பு இருக்குது. அசுத்த ஆவியின் கிரியை என்ன பண்ணும்? பயத்தை அதிகமா நமக்குள்ள திணிச்சிருக்கும். பயந்து 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 அப்பா கூட சேராத அளவுக்கு எந்த விதமா நம்மள வழி தவறான வழி நடத்தும். வார்த்தை சொல்லுது, என்னப்பா ஏன் பயந்து நிற்கிறீங்க? திரும்பவும் பயப்படுத்துகிறீங்கன்னா அடிமைத்தனத்தின் ஆவியா பெற்றுகிற இல்லையே. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஏன் அப்பா? ஆக்சுவலா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து என்ன பண்ணிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா, ரொம்ப பர்சனலைஸ் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் அப்பா, பிதாவாகிய தேவன் ஸ்பெஷலா அவர் ஏன் அப்பா, அந்த ஒரு கனெக்ட தான் அவர் அப்பா. ஏன் அப்பா அம்மான்னு கூப்பிடுறோம். ஜெயலலிதாவையும் அம்மா, ஜெயலலிதா அம்மாவையும் அம்மான்னு கூப்பிடுறோம். ரோட்ல பெரியவங்களை யாருன்னா பார்க்கும்போது அம்மா எப்படிமா இருக்கிறீங்க, கடைக்காரங்க யாருன்னா பெரியவங்க இருந்தா என்னங்கம்மா அந்த இது கொடுங்கம்மா, அம்மா நான் சொல்லிட்ட கூப்பிடுறோம். அந்த மாதிரி அப்பா இல்லை. இது வந்து ஏன் அப்பா. என்னை பெத்த அப்பா மட்டும் ஏன் அப்பான்னு சொல்ல முடியாது. என்னை பெத்த தாயை மட்டும் தான் ஏன் அம்மான்னு சொல்ல முடியாது. அது போல அந்த விதமான அந்த பர்சனலைஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி. என் அப்பா அவர் யாரு? பிதாவாகிய தேவன். ஸோ யோசிச்சு பார்க்கலாம். இந்த இந்த மெசேஜுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும் அப்படின்னா என்ன தெரியுமா? நம்ம ஆத்மாவை பார்த்து நம்மளே சொல்லிக்கணும், என் அப்பா யார் தெரியுமா? அதான் டைட்டில். என் அப்பா யார் தெரியுமா? ஆக்சுவலா எனக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய நேரத்தில் அது தெரியாததுனால்தான் கண்ணவன் கிட்ட போய் கையேந்துரும். அப்பாவுடைய அந்த கெத்து என்னன்னு தெரியாததுனால்தான் நம்ம தலைமையில வைக்கப்பட்ட கிரீடத்தின் நான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப்னு போஸ்டர் போட்டு கிரீடம் போட்டிருந்தேன். ஆக்சுவலா நம்ம எல்லாருமே ராஜாக்களும் மாசாரியார்களும். அவரு ராஜா தான், நான் ராஜா போல பிரின்ஸ், நானும் ராஜா தான், அடுத்த ராஜா இல்லைன்னா ராஜா. அப்படி இருக்கிற பட்சத்துல ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கிறாரு. இது எல்லாமே தெரிஞ்சும் நான் ஏன் இன்னமும் அடிமைத்தனத்திலே இருக்கிறேன்? நான் ஏன் இன்னும் வந்து அந்த கிரீடத்தை வந்து என்னால அனுபவிக்க முடியல? இல்லை என்னால் அதை ஏன் முழுசா கட்டி அணைக்க முடியல அந்த அந்த ராஜரீக கிரீடத்தை? ஏன் அப்படின்னா அவர் தான் என்னுடைய அப்பான்றதை வந்து முழுசா நான் ஒன்றும் நம்பல. இல்லை நான் அவருடைய புள்ளன்றதை முழுசா நம்பல. நான் எதெல்லாம் நம்பினே இருக்கேன் அப்படின்னா, நான் செய்த தவறுகள், நான் எல்லாரையும் பத்தி பேசுறேன், நம்ம செய்யற தவறுகள், நம்ம செய்த குற்றங்கள், பிசாசான நம்ம காதுல ஓதின காரியங்கள், நீ இது நீ அது, நான் லேபிள் ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, இல்ல மனுஷர்கள் நம்மளுக்கு லேபிள்ஸ் ஒட்டிருப்பாங்க. நீ ஆக்சுவலா எப்படி தெரியுமா? நீ இதுதான், நீ என்ன தெரியுமா? ஆக்சுவலா செல்ஃபிஷ். நீ யார் தெரியுமா? நீ கிறிஸ்டினா இருக்கவே லாய்க்கு இல்லை. நீ யார் தெரியுமா? மோசமான. நீ யார் தெரியுமா? யாருக்குமே தெரியாம என்ன நான் பண்ணிருக்க தெரியுமா?
விஷயம் வெளியே வந்தா என்ன தெரியுமா, 1008 லேபிள்ஸ் ஒட்டிட்டு என்ன நம்ம வச்சுக்கலாம்னா, நம்மலாம் ஒரு பிள்ளையா இருக்க தகுதி இல்லை, தகுதி இல்லதான், அவர் தகுதி படுத்திட்டாரு. அதான் போன வாரம் மெசேஜ்ல பார்த்தோம். we have been made righteous. அவரோட பிள்ளைகளா இருக்க தகுதி இல்லதான். ஆனா இயேசு என்கிற ஒரு கிளைய எடுத்து அந்த அந்த மெயின் பிரான்ச்ல ஒட்ட வச்சு நம்மள வந்து அவர் வந்து கிராஃப் பண்ணிருக்கிறாரு. we are adopted sons. இங்க வந்து நிறைய பேர் கேட்கலாம், இஸ்ரேல் ஜனங்க தான் அவருடைய பிள்ளைகள். ஆமா, இஸ்ரேல் ஜனங்க தான் அவருடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் புறஜாதியார் அனைவரும் இயேசுவின் ரத்தத்தினால நம்மளும் அடாப்டட் சன்ஸா ஆயிருப்போம். அதனாலதான் புத்திர சுவிகாரத்தின் ஆவி, நம்மளும் இப்போ அவங்களுக்கு ஈக்குவலா, அவங்களை விட பெட்டராவே கர்த்தர் கூட க்ளோஸா இருக்கிறோம். அவங்க எந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்க இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஃபாதர் கார்டன் ஜீசஸையும் அவங்க பாக்குறாங்கன்னு தெரியல. நிறைய பாரம்பரியங்களே இருக்கிறாங்க சில பேர் இன்னும் யூதர்கள். பட் நம்ம அப்படி இல்லாம நல்ல கிளியரான பைபிள் பிரின்சிபல்ஸோட வளர்க்கப்படுறோம். அப்பா பிதாவின் கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு கொடுத்திருக்கிறாரு அப்படின்ற ப்ராசஸ் பண்ணிருக்கிறோம். இன்னும் நிறைய பேருக்கு இது ஃபுல்லா டீப் டைவா ஆழமா மண்டைக்குள்ள போறதுக்கு டைம் எடுக்கும். எனக்கும் டைம் எடுத்துச்சு. கண்டினியூ பண்ணலாம். அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப். எனக்கு ஒரு ஆவி இருக்குது. அந்த ஆவி என்ன, இந்த அப்பா பிதாவின் கூப்பிட வச்சது அந்த ஆவிதான் பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப். 16வது வசனம் படிக்கலாமா? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இப்ப யாருன்னா கேட்கலாம், யாருப்பா உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா? ஏங்க, ஆவியானவர் சொல்றாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். கடைசியா 17, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். நம்ம பிள்ளைகனா நம்ம வந்து சுதந்திரம் கூட, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். இது எவ்வளவு பெரிய ஒரு தகுதி பாருங்களா. காட் வந்து நம்மள, நானும் என்னை பத்தி சொல்ல, ஆஃப்டர் ஆல் மீ லார்ட், அற்பமா என்னையா யாரு கூட கம்பேர் பண்றாரு பாத்தீங்களா? தேவனுடைய சுதந்திரர். இது ஓரளவுக்கு அப்பாடா, தேங்க்யூ ஏசப்பா, தேங்க்யூ காட்னு சொல்ற மாதிரி இருக்குது. அடுத்த வார்த்தை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது பாருங்களா. என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர். யூ ஆர் கோஹேர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். அப்படின்னா ஏசப்பா பிதாவுக்கு எப்படி சுதந்திரரோ அதே மாதிரிதான் நீயும். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் மகிமை என் மேல், நம்ம மேல ஊற்றப்பட்டிருக்குது. நம்ம மேல வந்து கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு ஏசப்பாவுடைய அந்த விலைக்கிரயத்தின் நிமித்தம். உடன் சுதந்திரமாய் கிறிஸ்துவனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். நிறைய பேர் வந்து கிறிஸ்துவனே கூட பாடுபடுறதுல நிறைய சந்தோஷப்படுறோம், which is okay. ஆனா அந்த மகிமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்றதுதான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப் வந்து இந்த நாள் நமக்கு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த சின் மைண்ட் செட்க்கும் சன் மைண்ட் செட்க்கும் ஒரு பெரிய பிரச்சனை, போராட்டம் நடந்துனே இருக்குது பாருங்க. நம்ம மைண்ட் செட்னாலே மைண்ட் சம்பந்தமான காரியம். அடிக்கடி ஒரு விஷயம் நடந்துனே இருக்கும். நீ பாவி, நீ இது அது, இந்த நெகட்டிவான ஒரு சத்தம் கேட்டே இருக்கு. பிசாசானவன் வந்து ஏதோ விதத்துல மனிதர்களை பயன்படுத்தி நம்மளுடைய சுய புத்தியை பயன்படுத்தி சொல்ல இருக்கான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு விடுதலை அளிக்கிற வசனத்தை, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை, நீ என் பிள்ளை. இது எந்த பெஸ்டான ஒரு பைபிள் பேசேஜ் சொன்னா இது நமக்கு புரியும்ன்றதுதான் யோசிக்கும் போது இந்த பைபிள் பேசேஜ் தான் ஆண்டவர் அனுமதிச்சாரு. லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நானே படிக்கிறேன், கொஞ்சம் வசனங்கள் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான, நம்ம பாஷையில சொல்லணும்னா கெட்டகுமாரன் கதை, இந்த எளியகுமாரன் கதை. அப்பா விட்டு பைபிள் தெரியாதவங்களுக்காக சொல்றேன், யாருன்னா இதை கேட்டு இருந்தீங்கன்னா. ஒரு அப்பா, 2 புள்ள ஒரு வீட்டுல, நல்ல பணக்கார அப்பா தான். சொத்தை பிரிச்சுன்னு இளையகுமாரன் என்ன பண்ணிட்டான்னா, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஊர் சுத்த போயிட்டான். காசு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். அண்ணங்காரன் மட்டும் வீட்டுல இருக்கான். அப்பா கூட நல்ல உறவுல இருக்கிறான், வேலைக்கு போறான் வரான். தம்பி போறான், நல்லா இருக்கிற காசுலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செலவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் என்ன பண்ணுவாங்க, கைட்டி விட்டு போயிடுவான். கைட்டி விட்டு போனதுக்கு அப்புறம் அங்க எங்கன்னா வேலை செய்யலான்னு போகும்போது பன்னி மேய்க்கிற வேலை தான் கிடைச்சது. ஸோ பன்னி மேய்ச்சா கூட பரவாயில்ல, அவனுக்கு ஃபுட்டு சரியா கிடைக்காம பன்னி சாப்பிட்ற அந்த தவிடியா தின்னலாமா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் வரும்போது, அப்பதான் லூக்கா 15:16 அதுக்கு முன்னாடி நான் சொன்ன கதைலாம் சொல்லிட்டேன். லூக்கா 15:16 இருந்து கண்டினியூ பண்ணலாம். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். அவனுக்கு இதுக்கு முன்னாடி என்ன ஆசை இருந்துச்சு தெரியுமா? இவ்வளவு பணம் இருக்குது, ஃபர்ஸ்டே அப்பா பணத்தை எப்படி ஆட்டிய போடலான்னு ஆசைப்பட்டான். அப்பாவுடைய அந்த சொத்தை எப்படி ஆட்டிய போடலான்னு. அதுக்கப்புறம் என்ன ஆசைப்பட்டான்? வசனம் சொல்லுது, வேசிகள் கிட்ட வந்து
ஸ்பெண்ட் பண்ணிட்டான் தன்னுடைய ஆஸ்தியன்ற மாதிரி அவங்க அண்ணன் திட்டுறான். அப்போ ஆசை வந்து வேசிகள் மேல போச்சு, ஆசை வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேல போச்சு. அப்புறம் கடைசியில கழுதை தெரிஞ்சு கட்டருமான கதையா ஆசை எங்க வந்து நின்னுக்குது பாத்தீங்களா? பன்னி தின்ற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். பன்னி தவிடு மேல ஆசை போயிட்டு இருக்குது. ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆக்சுவலா என்னன்னா, எந்த அளவுக்கு அந்த இளையகுமார் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு அப்படின்னா, பன்னி தவிட்ட தான்ற ஆசைப்பட்டான். அதை கூட ஒருத்தனும் கொடுக்கல. அப்ப என்ன ஒரு மோசமான ஒரு கண்டிஷன் பாருங்களேன். சூப்பரான வாசனம் அடுத்தது வருது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது, புத்தி தெளிந்த போது, இந்த நாள்ல இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய புத்தியும் தெளிய கடவுது இயேசுவின் நாமத்துல. இந்த சத்திய வசனம் உங்களுடைய புத்தியை தெளிவிக்கட்டும். நீங்க தவறான பார்வை கோணத்துல பார்த்திருந்தீங்கன்னா, இந்த வார்த்தைக்கு பிறகு காட சரியான ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கறதுக்கு நம்ம புத்தி தெளிந்த போது அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரிமைண்ட் பண்றாரு. அவரே அவருக்குள்ள சொல்லுகிறாரு, நான் எழுந்து என் தகப்பன் இடத்திற்கு போய் இவர் வந்து ரிஹர்சல் பண்றாரு. நான் இப்ப என்ன பண்ண போறேன், பசியுது, என் அப்பா கிட்ட போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. ஆக்சுவலா இங்க ஒரு சில வார்த்தைகளை நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணோம். கூலிக்காரர் என்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணோம். அப்புறம் 19வது வசனத்துல சொன்ன மாதிரி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. இந்த வார்த்தைகளை படிக்கும் போது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை. இதெல்லாம் நிறைய நம்மளுடைய ஜபம் தான். அப்பா கிட்ட போயிட்டு ஏசப்பா கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் பேர்பட்ட பாவத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்களுடைய பையன் உங்களுடைய பொண்ணுன்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் யாருன்னா தெரிஞ்சா என்ன ஆகுது? உங்க மூஞ்சில முழிக்க அதேதான் அவரும் பண்ணிக்கிறாரு. ரொம்ப நம்மளை விட அவர் ரொம்ப மோசமான பாவம். அதான் ஆக்சுவலா மைண்ட் செட் பார்த்தா சின் மைண்ட் செட். அதான் அதை பத்தி தான் அட்ரஸ் பண்ணுகிறேன். சின் மைண்ட் செட் என்ன சொல்லும் அப்படின்னா, நம்ம தான் ஆக்சுவலா பிள்ளைங்க. ஆனா நம்மளுடைய தவறுகளின் விளைவா அந்த பாவ மனநிலை நமக்கு என்ன சொல்லி கொடுக்கும்னா, நீ வந்து கூலிக்காரனா கூட தகுதி இல்லை, நீ கூலிக்காரன், நீ கூலிக்காரன், நீ கூலிக்காரன். அப்பா சொல்றாரு, நீ புத்திரன், நீ புத்திரன், நீ புத்திரன், நீ வந்து சுதந்திரவாதி. அதான் அந்த வாசனம் சொல்றேன், நீ சுதந்திரன், நீ வந்து கிறிஸ்துவ கூட சுதந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொன்னா, பாவ மனநிலை என்ன சொன்னா, நீ வந்து கூலிக்காரனா அது கூட தகுதி இல்லை, உங்களுடைய குமாரன் என்று சொல்லப்படும் நான் பாத்திரன் அல்ல. இதெல்லாம் மைண்ட் சொல்லி தரோம் பாவ மனநிலை. ஏப்பா சரி, நம்ம என்ன அப்பா அவ்வளவு பெரிய பரிசுத்த பிதாவுக்கு நம்மளாம் புள்ளியா பிள்ளைகள் என்ன சொல்லி அவர் அசிங்கப்படுத்த வேணா. ஒரே எஜமானனே அப்படின்ட்டு, எஜமான நீங்கதான் சப்பா எஜமான, நான் யாரு? பிச்சைக்காரன். நான் யாரு? ஒரு கூலிக்காரன், ஒரு ஊழியக்காரன். நான் ஸ்லேவா இருந்துடுறேன் சார், நான் அடிமையா இருந்துடுறேன், இயேசுவுக்கு அடிமை. நிறைய பேர் அந்த மாதிரி பேர் வச்சுப்பான். இட்ஸ் ஓகே, அவங்களுடைய இஷ்டம். நான் இயேசுவுக்கு அடிமை. ஆனா அப்பா பாக்குறாங்க, பாய் என் பொள்ளைய அனுப்பி நீ உன்னைய என் பொள்ளைய ஆக்கணும்னு பெரிய அப்கிரேட உனக்கு கொடுத்துட்டு போனா, நீ நானா தாழ்மைன்ற ஒரு போர்வையை போத்துருங்க. மனசு ஃபுல்லா அவ்வளவு பெருமை இருக்கும் சில பேருக்கு. ஆனா அப்படியே தாழ்மை, நான் யாரு? நான் இயேசுவின் அடிமை. டக்குன்னு வந்து யாருன்னா ஸ்டேட்டஸ்ல இல்ல இந்த இன்ஸ்டாகிராம் பயோல எல்லாம் யாருன்னா சன் ஆஃப் காட்னு போட்டாங்கன்னு வைங்களேன், அவனுக்கு ஸ்ட்ரெயிட்டா முத்திர வச்சிருவாங்க. நானு பாவி, பெருமை பெருமை உனக்கு பெருமை. ஆக்சுவலா நான் வசனம் தான் சொல்லுது, வி ஆர் சன்ஸ் ஆஃப் காட், மேலேயே நம்ம பச்சோம் தேவனுடைய புத்திரர். ஆனா இந்த உலகமே இப்ப நான் டக்குன்னு என்னுடைய ஸ்டேட்டஸ்ல ஐ எம் சன் ஆஃப் காட் அப்படின்னு போட்டேன்னு வைங்களேன், சொல்லும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லும் போது நல்லா இருக்கும். அத ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு பயோ, என்னுடைய பயோடேட்டானா என்னுடைய பயோவே இதுதான்ப்பா. பயோனா ஒரு லைன்ல உங்களை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஏசப்பாவுடைய பையன், இது கொஞ்சம் இது ஐ எம் சன் ஆஃப் காட் அப்படின்னா டக்குன்னு மனிதர்களால் ஏத்துக்க முடியாது. டேய், நீ எவ்வளவு கேவலமானவன், நீ போய் சன் ஆஃப் காட். நான் என்ன பண்ணேன்? வசனம் சொல்லுது, அதை அப்படியே உட்கொள்றேன், அதை அப்படியே ஏத்துக்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஆக்சுவலா கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அதற்கான விலைக்கிரயம் வந்து சிலுவையில ஏசப்பா பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த சுத்தி இருக்கிற இந்த உலகத்துடைய பிரஷர்னாலையும், நம்ம மண்டையோட பிரஷர்னாலையும், பிசாசுடைய பிரஷர்னாலையும் நம்ம ஆக்சுவலா எதுல சேஃபா ஃபீல் பண்றோம் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதுல சேஃபா ஃபீல் பண்றது விட்டுட்டு எதுல ஆக்சுவலா மனசாட்சியத்தோடு சொல்லுங்க, எதுல சேஃபா ஃபீல் பண்றோம் தெரியுமா? நான் அடிமை. ஆண்டவரே,
இப்போ நான் கேள்வி கேட்கறேன், எத்தனை பேருக்கு வந்து பதில் சொல்ல வேணாம், மனசுலயே பதில் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு வந்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஏசப்பா ஓடி போய் கட்டி பூச்சி கன்னத்துல முத்தம் பண்ணணும், நெஞ்சில சாஞ்சிக்கணும்னு தோணுது? இன்னொரு கேள்வி கேட்கறேன் ஸ்லாஷ். எத்தனை பேருக்கு ஓடி போயிட்டு அப்பாவுடைய ஏசப்பாவுடைய கால்களை கட்டி பூச்சி காலில் முத்தம் கொடுக்கணும்? நான் நிறைய வாட்டி நானே என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் இந்த ஃபர்ஸ்ட் சொன்னதை ஃபீல் பண்ணது இல்லை. ஏன்னா எப்பெல்லாம் பாவம் பண்றோம், எப்பெல்லாம் அந்த கிருபை கொடுக்கப்பட்டு நம்ம டெலிவர் பண்ணப்படுறோமோ அப்பெல்லாம் ஒண்ணுன்னு தோணும், இப்போ உங்களுடைய கால் சுவடுகளுக்கு கூட தகுதி இல்லை. யோவான் சாணன் சொன்ன மாதிரி அது கூட நான் தகுதி இல்லை, அந்த செருப்பு எடுத்துக்கிட்டு தகுதி இல்லை. பரலோகத்துக்கு வந்தானா உங்களை கட்டி பிடிக்கிற அளவுக்குலாம் எனக்கு தகுதி இல்லைப்பா. கால்களை முத்தம் வச்சுட்டு போயிடும். அந்த அந்த ஒரு ஸ்லாகியத்தை மட்டும் தாங்க. அப்பா எவ்வளவு கஷ்டப்படும் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம ஜாம் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க. அடப்பாவி, என்னடா இது, உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க யாருன்னா அதை கேட்டிருந்தீங்கன்னா, உங்க பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், திருப்பி வரான், சாரி கேட்கறான், எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்சு நீங்க மன்னிச்சதுக்கு அப்புறமும் பா இனிமேல் வீட்டெல்லாம் தங்கலப்பா, வீட்டு வாசப்படியில ஒரே ஒரு இடம் கொடுப்பா, பாய் போட்டு பத்துக்கிறோம். எவ்வளவு காண்டாரு, ஏன்டா உனக்குன்னு பெட்டு போட்டு குஷன் எல்லாம் போட்டு ஏசி போட்டு கொடுத்துக்கிறேன், என்னடா இது, என்னடா பேசுற, முட்டாளாடா நீன்ற. உலகத்தாரே பிள்ளைகளுக்கு அவ்வளவு விதமான அன்புகளை வெளிப்படுத்தும் போது இப்ப யார் இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தா? யாரோ வந்து மெசேஜ்ல வந்து சொல்லி தரல, நம்மளே கத்துக்கின காரியம். அடிமையின் ரூபம் ஒரு இடத்துல நான் கிறிஸ்துவுக்காக அடிமையாக வாழ்ந்துருவேன், வேணாம் கிறிஸ்துவுக்காக அவருடைய பிள்ளையா வாழ்ந்துட்டு கெத்தா போ. அதை விட ஒரு என்ன மேன்மை என்ன இருக்கு? அதை விட என்ன டஃபா? ஆக்சுவலா இதுவும் சொல்லிடுறேன், இயேசுவுக்கு அடிமையா இருக்கிறது கூட ஈஸி. நான் என்ன பண்ணிட்டு நான் இயேசுக்கு அடிமை, அவருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு அந்த அந்த விதமான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் வாழ்றது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் சேஃப் ரூட் எடுத்துறாங்க, இயேசுவுக்கு அடிமை. ஒரு பாவம் பண்ணிட்டு இயேசுவுக்கு அடிமை, நானே கஷ்டப்பட்டு நானே அடிமை தானே ட்ரை பண்ணுகிறேன், இதை நான் ஏசப்பாவுடைய புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லிட்டு, நான் பிதாவாகிய தேவனுடைய புள்ள அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு எதனா பாவம் பண்ணி மாட்டணும்னு வைங்களேன், டேய் புள்ளகில்லன்னு இருந்த என்ன இந்த மாதிரி பண்றேன் அசிங்கமாயிடும். அதனால சேஃபஸ்ட் ரூட் என்ன எடுக்கிறோம்னா, நான் ஒரு அடிமை, அவர் எஜமானன், நான் யாரு ஊழியக்காரன், அவர் எஜமானன். வேலைக்காரர் கண்கள் தன் எஜமான் கரம் நோக்கத்து போல என் கண்கள் உங்களை நோக்குதப்பா, இது எஜமானன். 100% ரைட், அதுல மாற்று கருத்தே இல்லை. அது ஒரு ஆஸ்பெக்ட், அது ஒரு பார்வை கோணம், அது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அது தப்புன்னு நான் என்னைக்குமே சொல்ல வரல. ஆனால் அப்கிரேடட் வெர்ஷன் ஒண்ணு இருக்குது. பழைய ஏற்பாடு முழுவதுமா கிட்டத்தட்ட இந்த மைண்ட் செட்ல தான் பார்த்தாங்க. எஜமான், அவர் நமக்கு கொடுப்பவர், எல்லாமே அவர் தானே, அவர் பார்த்துப்பாரு. ஏகவாயிரு, நம்ம யாரு, அவர் எவ்வளவு பெரிய தேவன், அவர் அப்படியே தூக்கிட்டு போய் பக்கத்துல வந்து உட்கார சிம்மாசனத்துலன்னு சொல்றாரு. அது முழுசா உள்வாங்காம நம்ம நிறைய காரியங்கள் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த இளையகுமாரன் மாதிரிதான் அவர் சொல்றாரு பாருங்க. 19வது வசனம், லூக்கா 15:19 வசனம் சொல்லுது, இனிமேல் இவருக்குள்ளே சொல்லிக்கிறாரு, இவர் யாரும் வந்து டீச்சே பண்ணல, கூட இருக்கிற ஃப்ரெண்ட் எல்லாம் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். இவரே இவருக்கு சொல்லிக்கிறாரு, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி நினைச்சுக்கிறார். கிளம்புற எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே சொன்ன மாதிரி அப்பா ஓடி இருந்து செருப்பு கைட்டு நச்சாரு அப்படின்னு வசனமே சொல்லு. ஏன்னா ஃபாதர்ஸ் ஹார்ட் தான். நமக்கு அது புரியுதோ இல்லையோ, அப்பாவுடைய இதயத்தை பாருங்க. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு, ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி அவரை காண்கின்ற தேவன், அவனுடைய தகப்பன் அவனை கண்டு ஃபர்ஸ்ட் வேர்டு, அப்பா நம்மளை பார்க்கிற விதமே மனதுருக்கத்தின் கண்கள் தான். மனதுருகி, நீங்க எப்பேற்பட்ட பாவியா வேணா இருக்கலாம், எப்பேற்பட்ட பாவம் வேணா செஞ்சிருக்கலாம், ஃபாதர்ஸ் ஐஸ்ல அப்பாவுடைய கண்கள்ல நீங்க எப்படி தெரிவிங்கன்னா, கேடு கேட்டான் ஒன்டாம் நல்லா முள்ள மாதிரி முச்சை ஊரை சுத்தி ஆஸ்திகளை அழிச்சு சொத்தை கேட்டுட்டு வந்து நான் எதுக்கு வர சனின்னு. இது வந்து உலக விதமான ஃபாதர்ஸ், வேர்ல்ட்லி ஃபாதர்ஸ் பண்ணலாம். இந்த சூரிய வம்சம் படத்துல எல்லாம் அப்பா கோச்சிங்னு வீட்டை விட்டு எடுத்துருவாரு. போட்டோ போஸ் எடுக்கும் போது, என்ற குடும்பத்துல எல்லாம் வந்தாச்சு, நீ யாரா போட்டோ வேணும், உலக ரீதியா ஒரு படம் எடுக்கணும் போதுனா கூட அப்பா கோச்சிப்பாரு. ஏன்னா அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதனால நீங்க போட்டோ கூட வராதடா, நீ எல்லாம் லாய்க்கே இல்லடா, என் புள்ளி இல்லடா, வெளியே போடா அப்படின்ற மாதிரி போர்ட்ரே பண்ணதுன்னு நம்மளாம் என்ன நினைச்சிட்டோம்னா, அப்பாலாம் என்ன பாருங்க, பழைய ஏற்பாடு கதி கலங்கிடுது. ஹிஸ்டரி படிச்சுட்டு அந்த ஓல்ட் டெஸ்டிமென்ட் படிச்சுட்டு, ஐயோ அவர் பொழப்பாரு, அடிப்பாரு, மெதிப்பாரு, போட்டு மூஞ்சிங்க உடைப்பாரு, வாய்க்கெல்லாம் குழப்பிடுவார் அப்பா. நிறைய பேர் ஒண்ணுமோ பிதாவாகிய தேவனை ஏசப்பா உதந்துடுவாரு பாத்துக்கோ. நிறைய பேரோட டீச்சிங்ஸே அப்படிதான் இருக்கு, வச்சு வாங்கிடுவாரு. அவர்லாம் ஏசப்பா என்ன நினைச்சுன்னு வச்சு அவரெல்லாம் போட்டு போட்டாருன்னு வைங்களேன், என்ன எவ்வளவு பாவம் செஞ்சேன்னு சொத்துனேறான், ஒரே அடி அடிச்சாருன்னு வைங்களேன். அப்பா அடிப்பாரா அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்கு சொல்லுது, தப்புதான் பண்ணிட்டான். ஆனா அவன் அப்பா கிட்ட ரிட்டர்ன் வரும்போது வசனம் சொல்லுது,
ரிட்டர்ன் வரலன்னா ஒன்னு சொல்லிக்கிறேன் கேளுங்களேன். ரிட்டர்ன் ஒருத்தன் வந்து பாவம் பண்ணிட்டு அப்பா கிட்ட ரிட்டர்ன் வரலன்னு வைங்களேன், அவனை அப்பா அடிக்கவே வேணாம். அவன் பாவத்தின் சம்பளம் மரணம். அவன் பாவத்தின் விலை அந்த கான்சிக்வன்சஸே அவனை மோசமா தான் போவான். அது பிசாசுடைய பாதை. அப்பா வந்து அதுக்கப்புறம் அவனை அடிக்கணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்றேன், இந்த 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 கான்டெக்ட்ல சொல்றேன். ஆனா அப்பா எந்த ஒரு மனம் திரும்ப முயற்சிக்கிற அவருடைய பிள்ளைனாலே அவருக்கு எந்த கண்கள்ல அவர் பார்ப்பார்னா மனதுருக்கத்தின் கண்கள் தான். இதுக்கு விரோதமா இன்கேஸ் இது வரைக்கும் நீங்க ப்ரீச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய டீச்சிங்ஸ்ல, ஏன்னா இங்க போதகர்களும் அட்டன் பண்றீங்க, இதை கேட்டிருக்கீங்க, கொஞ்சம் மக்களுக்கு பிதாவாகிய தேவனுடைய அன்பை பார்வை கண்கள்ல அவருடைய அந்த பார்வை கோணத்தை அவருடைய கண்கள் வழியா பார்க்கறதுக்கு ஏசப்பா சொல்லி கொடுத்த ஃபார்மேட்டை மட்டும் டீச் பண்ணா நல்லா இருக்கும். இது இயேசு சொன்ன உவமை. ஓகேவா? ஏசப்பா சொன்ன உவமை தான் இது. அவனுடைய தகப்பன் அவனை கண்டு ஃபர்ஸ்ட் விஷயம் மனதுருகி. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுது, கர்த்தர் உங்களையும் அந்த மனதுருக்கத்தின் கண்கள்ல தான் பார்க்கிறாரு. நீங்க எவ்வளவு மோசமான ஆளா வேணா இருந்துக்கோங்க, அவருடைய கண்கள் உங்களை அசட்டை பண்ற சி அதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு அருவருப்பாங்க அப்படி சொல்ற அளவுக்குலாம் நீங்க அவ்வளோ பெரிய உங்களுக்கு அவ்வளோ சீன்லாம் கிடையாது. ஓகேவா? நீங்களே பில்டப் கொடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நம்ம ஒசாமா பின் லேடன் மாதிரியும் 40 லட்சம் பேரை இது பண்ற தீவிரவாதி மாதிரியும் என்னங்க என்ன மிஞ்சி போனா என்ன பண்ணிருப்பீங்க? இவனை விடவா பண்ணிருப்பீங்க? சரி, அவனை விட கொஞ்சம் மோசமான பாவம் கூட பண்றேன். இன்னும் இப்போ அப்பா கிட்ட வராம எங்க ஓடுறது? அவனுடைய தகப்பன் அவனை கண்டு ஃபர்ஸ்ட் வேர்டு மனதுருகி. ரெண்டாவது இவர் ஓடுறாரு. அங்க பையன் ஓடி வந்தான்லாம் சீனியர்ல. ஏன் தெரியுமா? பையன் வரும்போது இந்த சின் மைண்ட் செட்ல வரான். சின் மைண்ட் செட், தயக்கம். ஐயோ அப்பா மூஞ்சில எப்படி முழிப்பேன், எங்க ஸ்னீக் பண்ணிக்கலாம், காலில் போய் ஊந்துடலாமா? இவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவார், ரிஹர்சல் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணோம் மைண்ட்ல வந்து அவரு பார்ப்பாரு. பார்க்கும்போது குஞ்சிக்கலாம், குஞ்சிக்கினே இந்த டைலாக் வந்து அவன் யோசிப்பாரு. டக்குன்னு எவனா எங்க அண்ணங்காரன் வந்துட்டானா, அவன் மூஞ்சில வர முடியுமே போனா, அவன் இல்லாத டைமா போனா நல்லா இருக்கும், வேலைக்கு போற டைமா போயிடலாம். அப்படியே இருந்தா கூட இந்த வேலைக்கார இவனா பார்த்து அவன் எதனா அசிங்கப்பட்டு ஒரு மாதிரி தெனாவட்டா பார்ப்பானுங்க. நான் இவெல்லாம் ஒழுங்கு மாதிரியும். சரி இவனுங்கெல்லாம் சரினா கதி இல்லை, நம்ம தான் வேலைக்காரன ஒருத்த மாதிரி தானே போறோம். 1008 மென்டல் ப்ரிப்பரேஷன் இந்த சின் மைண்ட் செட்ல இருக்கு. இந்த பாவ மனநிலை நிறைய விஷயம் நம்மள ரிஹர்ஸ் பண்ண வைக்கும். அதெல்லாம் உண்மையே கிடையாது. உண்மையே இல்லாத சத்தியத்திற்கு புறமான காரியங்களை வந்து மைண்ட்ல போட்டு ஓட்டிப்போம். அப்ப நம்ம பரலோக ராஜ்யம் கேரண்டியில நம்ம இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறோம். அப்ப இதுக்கப்புறம் ஒரு 40-50 ஞானஸ்தானம் எடுத்தாதான் நம்ம வந்து பரலோகத்துக்கு சேர்ப்பாரு. இந்த அளவு நிறைய பேர் வந்து திருப்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கலாமான்ற அளவுக்கு அவ்வளவு பாவம் செஞ்சுட்டு இருக்காங்க ஞானஸ்தானத்துக்கு அப்புறம். அந்த அளவுக்கு ஒரு ரிஹர்சல் ஓடுனுக்குது. ஆனா அவன் தயங்கி போறான் பாருங்களேன். இவன் ஓடல. ஆக்சுவலா இவன் ஓடி போய் அப்பாவை கட்டி போச்சிருந்தான். தட்ஸ் த ரைட் திங் டு டூ. பட் இவரால பண்ண முடியல. ஏன்னா பாவம் இவருக்குள்ள நிரம்பி இருக்கிறதுனால இவரு எங்க சரண்டர் ஆயிட்டு ஒரு வேலைக்காரர் ஒரு சோத்துக்கு கதி இல்லைங்க, ஒரு வேலை சோறு போடுங்க சாமி அப்படின்னு சொல்லதான் போறாருன்னு பார்த்தா மனதுருகி அப்பா மனதுருகிற. ரெண்டாவது அப்பா இவனை தேடி ஓடியாராங்க. ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு ஃபர்ஸ்ட் விஷயம் ஓடி போய் அவனை ஹக் பண்ணிடுறாரு. அவனை முத்தம் செய்தான். அப்பா அவங்கள பாக்குற விதம் இதுதான். எனக்கு புறம்பா யாருன்னா டீச் பண்ணாங்கன்னா பைபிள் எடுத்து படிச்சிருங்க, சத்தியம் உங்களை விடுதலையாகும். தகப்பனுடைய பார்வை கோணம், அவருடைய கண்கள் மனதுருக்கத்தின் கண்கள்ல பார்க்குது. சம்டைம்ஸ் அவருக்கு கன்ஃபார்மா உங்களுடைய சூழ்நிலை தெரியும். ஜபத்துல சில நேரத்துல ஜபிக்க வந்துடும். ஆனா தயக்கம், பாவ உணர்ச்சி, பாவ குற்ற உணர்ச்சிகள் நம்ம 2 வாரமா இதுல டெலிவர் ஆயிட்டு இருப்போம். ஸ்பிரிட் ஆஃப் சாங்டிபிகேஷன் அப்கிரேட் நான் என்ன, ரைச்சஸ்னஸ்னா நான் நீதிமான் சுத்திகரி, இது தெரிஞ்சுட்டு இது வரது ஈஸி. இது 2மே தெரியாதவங்க 3மே தெரியாதவங்க என்ன கதி ஆவாங்க யோசிச்சு பாருங்க. நான் சுத்திகரிக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியாது, அப்ப என் வாழ்க்கை எவ்வளவு மோசமா இருக்கும். நான் நீதிமான் நான் மகிமைப்படுத்தப்பட்டேன் எனக்கு தெரியாது, அப்ப நான் என்ன பொய்கள்ல வாழ்ந்துட்டு இருப்பேன். நான் அவருடைய பிள்ளைன்ற உண்மையை எனக்கு ஃபுல்லா என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, அப்ப நான் எவ்வளவு மோசமான அடிமைத்தனத்துல வாழ்ந்துட்டு இருப்பேன். என்ன பண்ணுவேன்? அப்பா கிட்ட வரும்போது நான் ஒரு நாய், நீ எவ்வளவு பெரிய மான என்ன அப்படின்ற ஒரு மாதிரி குறுகிய நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து நிறைய பிரேயர் எக்ஸாம்பிள் செட் பண்ணிக்கிறார். மெயின் வந்து மாடல் பிரேயர். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே சேட்டா என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே அப்பான்னு அட்ரஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டாரு. நம்ம என்ன பண்றோம்? எஜமான நான் ஒரு அடிமை, நீ எஜமான நான் ஒரு நாய், நான் வந்து பாவி. ஒன்று ஏன் அப்பா சொல்லி கொடுத்துருக்கணும்ல, நீங்களாம் பாவம் பண்ணாலுங்க, நீங்களாம் அவர்கிட்ட வரவே தகுதி இல்லை, நானா அது பரவாயில்ல, நீங்க கேவலமானவங்க, நீ எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே உங்களை பார்க்க எனக்கு துளி கூட தகுதி இல்லப்பா, எனக்கு வந்து உனக்கு ஆக்கிடாத ஆண்டவரே, நான் உங்களை பார்க்க கூட தகுதியா,
அவர் சொன்ன மாதிரி பரமண்டலத்தில் இருக்கிற பிதா அப்பான்னு அட்ரஸ் பண்றான்னு சொல்லி தந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. அதை தாண்டி நீங்க எப்படி அட்ரஸ் பண்ணாலும் உங்களுடைய ஜெபங்கள் எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகணும்னு தெரியாது. ஏசப்பா சொல்லி கொடுத்த ஃபார்மேட்டை நம்ம காப்பி பண்ணாலே வாழ்க்கை உருப்படும். மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு ஃபர்ஸ்ட் விஷயம், இவர் சாரி எல்லாம் கேட்கல. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வந்தா போதும், அவருக்கு வந்தாலே மொத்தம் கேரண்டி. பாத்தீங்களா, உலக ரீதியா வந்து மொத்தம் ரெண்டு சாத்திட்டு சினிமா நான்லாம் படம் எடுத்தேன்னு வைங்களேன், அப்படியே எடுப்பேன் வைப்பேன் ஃப்ரேமு. வரட்டும் வந்து ஓன்னு அழுகுற மாதிரி ஒரு சீன் வைக்கலாம். அப்பா வந்து அப்படியே ரிஜிடா இருப்பாரு, நாட்டா அப்படியே 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 வெறப்பா இருப்பாரு. ஆனாலும் அவர் வந்து கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே புள்ளன்ற மைண்ட் செட் இவருக்கு ஃபீல் என்னதான் நம்மள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் உருகி அப்புறம் தான் இவருடைய கரங்கள் போயிட்டு அவர் காலுக்கு வச்சு இவரு தூக்கி ஏஞ்சி வைப்பான். என்னதான் இருந்தாலும் நீ என் புள்ளப்பான்ட்டு அப்புறம் கட்டி போச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் தேம்பி இது வந்து சினிமா, உலக சினிமா. இந்த சினிமா என்ன சொல்லுது, பைபிள்ல இதை ஸ்கிரீன் பிளே பண்ண எப்படி இருக்கும், நீ வந்தா மட்டும் போதும் ராஜா, உனக்கு ஹக் கேரண்டி. அவருடைய பிரசனத்திற்கு வந்தா மட்டும் போதும், நீ ஆஜராகு. ஐ மீன் அப்பா அப்படின்னு கூப்பிட்டா போதும், அவருடைய பிரசனத்துக்கு வந்தா போதும், ஜெபிக்க உக்காந்தா போதும். ஒரு விஷயம் கேரண்டி, அவருடைய மனதிற்கும் கேரண்டி. அப்பா உங்ககிட்ட வந்து சேரத்துக்கு கேரண்டி, அவர் ஓடி வர்றது கேரண்டி, உன்னை கட்டி பிடிக்க போறது கேரண்டி, உனக்கு மொத்தம் கன்ஃபார்ம். அவன் அழுக்கா இருக்கான், அவன் பண்ணிங்களை மேய்ச்சினா அதை பண்ணி தவிட்ட சாப்பிடலாமன்ற அளவுக்கு டெம்டேஷன்ல இருந்தா அது கூட கிடைக்காம வந்துட்டு எவ்வளவு நாத்தம் முடிச்ச ஒரு ஆளா இருப்பான். இவரு ஒரு ராயலான ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர் ஆம்பியன்ஸ்ல இருக்கிறாரு. எவ்வளவு அழுக்கு பிடிச்சவன், என்ன பண்ணிருக்கணும், குளிச்சுட்டு வரா, என்னதான் இருந்தாலும் அப்பா தான்டா, கொமட்டுதுடா, தப்பா நினைச்சுக்காரன் சொல்லியிருக்கணும். see the love of the father. அதுதான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப். அதுதான் நம்ம சொல்லித்தரோம். குமாரன் தகப்பனை நோக்கி ரிஹர்சல் பண்ணது அப்படி அடிக்கலாம் பாருங்க. தகப்பனே, மரத்துக்கு விரோதமாகும் உமக்கு முன்பாகும் பாவம் செய்தேன், பாவ மன்னிப்பு, which is very good, repentance is good. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அதற்கு அந்த தகப்பன் அவனை நோக்கி, மகனே ஏன் இப்படி சொல்லுகிறாய், உன் வார்த்தை என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்து தெரியுமாப்பா. அந்த சீனே கிடையாது. நீ என்ன புலம்பிக்குவோம், நான் என்ன பண்ண போறேன்னா, இவரை சொல்ற இவன் இவ்வளவு ரிஹர்சல் பண்ணுவான்ட்டால, இவ்வளவு ரிஹர்சல் வீட்டுல அங்க இருந்து அந்த ஊர்ல இருந்து வரும்போது ரிஹர்சல் எல்லாம் பண்ணுவான்ட்டால, அவன் சொன்னது ஒரு பொருட்டா கூட மதிக்கல. அவர் தகப்பன் அந்த தகப்பன் ஸ்தானத்துல அந்த அத்தாரிட்டில இருந்து அடிக்கிறார் பாருங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, இவர் என்ன மைண்ட் செட்ல வந்துக்கிறாரு, நான் வேலைக்காரனா சேர்ந்துக்கலாம், அவர் வீட்டு வேலைக்காரனா சேர்ந்துக்கலாம், ஒரு அடிமையா சேர்ந்துக்கலாம், அவங்களுக்காக நல்ல சோறு கிடைக்கும், அந்த மாதிரி அந்த அவருடைய பாதத்துக்கு ஒரு இதுவாகும். அவர் வேலைக்காரனா கூலிக்காரனா சேர்ந்துடலாம்னு வராரு. இங்க காமெடிக்கு பாருங்க, அதுக்குதான் விட்டு போடுறாரு, அவரு தான் அடி போடுறாரு. இப்ப இந்த டைலாக் சொல்லிட்டு கொஞ்சம் அவரோட ரியாக்ஷன் பார்த்துட்டு, அப்பா நான் உனக்கு அப்பாவா புள்ளியாக தகுதி இல்ல, ஒரு கூலிக்காரனாவது என்ன வச்சுக்கோப்பா சொல்ல வரத்துக்குள்ள டக்குன்னு இவர் என்ன பண்றாரு, நான் ஸ்கிப் பண்றேன். ஓ நீ அந்த ஸ்பிரிட்ல வந்துக்கிறியா, ஊதிட்டானா பிசாசு மைண்ட் செட்டை பூதிட்டானா, பாவம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுன்னு இவர் என்ன பண்றாரு. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி என்ன இன்சிஸ்ட் பண்றாருன்னா, நீ வேலைக்காரன் இல்லடா, நீ கூலிக்காரன் இல்ல, யுவர் நாட் மை சர்வன்ட், யுவர் மை சன். இப்ப நான் வேலைக்காரனை பார்த்து சொல்றேன்ட்டு வேலைக்காரனை நோக்கி, அந்த ஊழியக்காரரை நோக்கி, சர்வன்ட்டை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து, வா பெரிய காஸ்ட்லி ட்ரெஸ் ஏத்தணும், இவனுக்கு உடுத்தி, யாருக்கு உடுத்தணும், இவன் என்ன மைண்ட் செட்ல வரான், கூலிக்காரன். ஆனா அவர் பாக்குறாரு, கூலிக்காரன் உனக்கு ட்ரெஸ் போட்டு விடுவான், ஏன்னா நீ என் புள்ள. புரியுதா நான் சொல்றது, நீ கூலிக்காரன் அல்ல. அதை நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா சொன்னா என்ன போடுவேன், இல்லப்பா தகுதி இல்லப்பா, இந்த டிராமா எல்லாம் போடுவேன், ஏன்னா நீ வேற விதமான மைண்ட் செட்ல வந்திருக்கிற, நான் உனக்கு சொல்றேன், நீ என் புள்ள, அதை நான் வாய்னால சொல்றேன், நான் வேலைக்காரனை பார்த்து சொல்றேன், அவன் தான் உனக்கு உடுத்தி வைக்க போறான், அவன் தான் வேலைக்காரன், நீ இல்ல. உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவருக்கு ட்ரெஸ் போட்டுக்கு தெரியாதா, ஆனா பாருங்க, இல்ல அதுதான் ராயல் ட்ரீட்மெண்ட். ராயல் ட்ரீட்மெண்ட் தான் அவர் கொடுக்குறாரு, ஏன்னா பிள்ளையாச்சே. இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். பாத்தீங்களா, மோதிரம் போட்டு உடுப்பா, ஏன் மோதிரம் கொடுப்பா, அவரே போட்டு பாருல, மோதிரம் அவன் கையை மட்டும் தான் நீட்டுவான், கையை நீட்டலன்னா கையை நீயே தூக்கி நீட்டி நீயே போட்டு விடணும், ஓகேவா. ஏன்னா நீ யாரு, வேலைக்காரன், அவன் யாரு, என் புள்ள. இத்தனை நாள் இல்லைங்களே, இருந்தாலும் என் புள்ள தானே, இத்தனை நாள் சர்ச்சைக்கு வர மாட்டாரு, இருந்தாலும் உன் புள்ள தானே. அப்பாவுடைய பார்வை இன்னொரு விஷயம் சொல்றேன், இந்த வார்த்தை நிறைய பேரும் டெலிவர் பண்ணும். உங்க பாஸ்டர் உங்களை பார்க்கும் விதம் கடவுள் உங்களை பார்க்கும் விதம் அல்ல. சில பாஸ்டர்ஸ் வந்து கடவுள் உன்னை இப்படிதான் பாக்குறான்ட்டு தப்பா ப்ரீச் பண்ணி தப்பா உங்களை புரிய வச்சிருந்தாருன்னா, இந்த வார்த்தை உங்களை விடுதலை ஆகட்டும். கடவுளுடைய பார்வை கோணம்
எந்த மனுஷனாலையும் அதை வந்து புரிஞ்சுக்க முடியாது. எந்த மனுஷனாலையும், எந்த பாஸ்டர்னாலையும், எவ்வளவு பெரிய ஊழியக்காரரா இருந்தாலும் இந்த விதமான அவர் காட் பாக்குற விதத்துல பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவ தவிர அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஏச பார்க்க மாட்டான். அதனாலதான் இந்த மாதிரி ஓமைகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஓகே, தூக்கி நீயே போடு, காலில் செருப்பு மாட்டி விடுப்பா. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னீங்க, அவருடைய பாதரட்சியாவது அவர் செருப்படியிலே வாழ்ந்துட்டு போயிடலாம். இவரு உனக்கு செருப்பு ஒருத்தன் மாட்டி விடுவான். யாரு? கூலிக்காரன். நான் தாங்க கூலிக்காரன். நீ பையன்டா, கூலிக்காரன் பண்ண வேண்டியது கூலிக்காரன் பண்ணோம். பையன் என்ன பண்ணோம்? கம்முன்னு வரியா, பிரச்சனத்துக்கு வரியா, என் கண்ணு முன்னாடி வந்துட்டியா, மனதிற்கும் கேரண்டி, ஹக்கு கேரண்டி, 3வது கிஸ் கேரண்டி, 4வது வஸ்திரம் கேரண்டி, ட்ரெஸ் கேரண்டி, 5வது உனக்கு யாரா போட்டு விடுவாங்க, 6வது மோதிரம் கேரண்டி, செருப்புலாம் கேரண்டி. நீ என்ன பண்றோம்? ஜாலியா என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ண. அதுக்கு எல்லாம் வரலாம் பாரு. என்ன பண்ணும்? இப்போ பாதரட்சைகளையும் போடுங்கள்னு ஆர்டர் பண்ணுறாரு. முக்கியமான விஷயம், சோறு. எதுக்கு ஆசைப்பட்டாரு இவரு? எதுக்கு? பண்ணி தவிட சாப்பிட்டுலாமா? அது கூட கடையில அவருக்கு கச்சந்தா அவன் கொடுக்கல. அவனுக்கு கச்சந்தா சாப்பிட்டுருக்க. இவருக்கு அடி ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்றாரு பாருங்களேன். இவர் உடனே நான் பசியில இருக்கிறப்ப சொல்றான், அப்பாவுக்கு தெரியும் உங்களுடைய பசி. கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து. அப்படின்னா ராஜ விருந்துல நீ உட்காரணும்பா. ஆண்டவரே, ஐ மீன் யோசிச்சிருப்பாரு. கொழுத்த கன்றாச்சு அவன் அந்த வாசப்பட்டிலே உட்கார வச்சுட்டு பிச்சைக்காரன் பக்கத்துல உட்கார வச்சு சோறப்படி. ஒரு மைண்ட் செட் அப்படிதான். எங்கன்னா ஓரமா உட்காந்து கூலிக்கார கூட சாப்பிட்டு போயிடுறாங்க. ஒருவேளை சோறு கச்சா போதும்பா, நீ என் புள்ளப்பா, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடிங்க, நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். அப்பாவுடைய மைண்ட் செட்டே என்ன தெரியுமா? சந்தோஷமா இருக்கும். இந்த வார்த்தை உங்களை விடுதலையாகும். அப்பாவுடைய மைண்ட் செட், ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா சந்தோஷமா இருக்கணும். இது நான் சொல்ல, இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்பாவுடைய மைண்ட் செட் என்ன சொல்லுதுன்னா, டே நல்லா சாப்பிடலாம்டா, மட்டன் சாப்பிடலாம், கொழுத்த கன்றை, ஓ பீஃபா, கன்று பீஃப் கரெக்டா, கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். சாரி, இங்கிலீஷ்ல தான் தெரியும், நான் தப்பா சொல்லி தான் மன்னிச்சுங்க. நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். நாம் புசித்து சந்தோஷமா ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம் வாடா தம்பின்னு கூட்டின்னு வந்து அப்பா அண்டர்லைன் பண்ற ஒரு வார்த்தை இருக்கு. இதுல இங்க மட்டும் அடுத்தது 2 இடத்துல அண்டர்லைன் பண்றாரு. நான் சொல்றேன், சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்பாவுக்கு வேண்டியதுலாம் என்ன தெரியுமா? என் புள்ள சந்தோஷமா இருக்கும். இது வந்து உலகத்துல இருக்கிற அப்பாங்களே அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா பிதாவாகிய தேவனுக்கு வேண்டியது நீங்க சந்தோஷமா, என் பிள்ளையா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் உங்ககிட்ட என்ன தெரியுமா எக்ஸ்பெக்ட் பண்றேன்? நீ சந்தோஷமா இருக்கு. ஆண்டவரே உங்களுக்காக பாட அனுப்புவீங்க, ஒன்னும் தேவையில்ல, நீ சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நீ சந்தோஷமா இருக்கு. பாட அனுபவிக்கலாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அது ஒன்றும் மெயின் ஸ்ட்ரீம் இல்லை. அதுதான் வாழ்க்கை நோக்கம்னு எடுத்துக்காத. வாழ்க்கை நோக்கம் என்ன? என் புள்ள தானே, நீ சந்தோஷமாவும். ஆண்டவரே அந்த பாடு அதெல்லாம் ஏசப்பா பண்ணிட்டு போயிட்டாருப்பா, நீ என்ன திருப்பி வந்து நீ ஹீரோ ஆயிடணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹீரோ தான் ஏசப்பா, அவர் பெருசா செஞ்சுட்டு போயிட்டாரு. நீ எனக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ், அதுவே போதும். எப்படி வாழணும்? சந்தோஷமா வாழ். சந்தோஷமா இருக்குது. நிறைய தவறான வழிகளும் இருக்குது. கஞ்சா இஷ்டி கூட சந்தோஷமா இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் அது சந்தோஷம். ஆனா சீக்கிரம் செத்து போடுவான் பாவம். அதுக்கு எனக்கு பாசிட்டிவான நல்ல விதமான சந்தோஷத்தை எடு. கொழுத்துக்கன்று அடி, வாங்க ஒன்னா சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம், லெட்ஸ் செலிப்ரேட் அப்படின்னு சொல்றாரு. 24 முக்கியமான வசனம். என் குமார், அவர் அதுக்கப்புறம் அட்ரஸ் பண்றாரு ஸ்பீச் அப்பா கொடுக்கிறார். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். ஆமா, பாவம் பண்ணா, திருப்பி வந்துட்டான், இங்க பாருங்க, காணாமற் போனா, திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார். திருப்பி பாருங்க, அந்த வேர்டு என்ன ஸ்டார்ட் ஆகுது? They started celebrating. They were started to be happy again. ஏன்னா அப்பாவால உங்களை பிரிஞ்சு சந்தோஷமா இருக்க முடியாது. அப்பாவால இப்படி சொல்லலாமா, அவருடைய அந்த பிள்ளை அந்த வீட்டுல இல்லாத போது அப்பா சாப்பிட்டுருப்பாரு, எல்லாம் ஓகே. அவர் மனப்பூர்வமா சந்தோஷமா இருந்திருப்பாருன்னா டெஃபினெட்லி நாட். எங்க அப்பாவாலே இருக்க முடியாது. என் கூட சண்டை போட்டு சந்தோஷமா இருப்பாரானா இருக்க முடியாது. அப்ப எப்படி பரம தகப்பன் எப்படி அந்த மாதிரி இருந்திருப்பாரு? அதுக்கு நீ என்னை பொறுத்ததான் அவன் சந்தோஷம் இல்லை. என்ன அவ்வளவு மிஸ் பண்றாரு, ஏன்னா என்ன அவ்வளவு லவ் பண்றாரு. வாசனை சொல்லுது, அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இதுக்கு அப்புறம் ஒரு சீன் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதைன்றதுனால நான் ஸ்கிப் பண்ண போறேன். அண்ணன் வரான், அண்ணன் பார்த்து காண்டா வரான். அதுக்கப்புறம் கடைசியில அவங்க அப்பா தான் முடிக்கிறாரு. 32க்கு போயிடலாம், ஸ்ட்ரெயிட்டா ஜம்ப் பண்ணலாம். அவங்க அண்ணனுக்கு அவன் அப்பா எக்ஸ்பிளைன் பண்றாரு, என்னடா என் கூட வந்து ரெடி பண்றியே, உன் சகோதரனாகிய இவனோ, நீ என் கூட தானே பாச்சல்ல வந்த, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயர்த்தான். அதே டைலாக் பாருங்க, ரிப்பீட் பண்றாரு. ஏன்னா அப்ப அண்ணன் சீன்ல இல்ல, திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியதாகுது. உன் சகோதரன் இவன் மரித்தான்பா, திரும்பவும் உயர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். அண்ணன் திருப்பி பாருங்க, அவங்க அண்ணன் வந்து சண்டை போட்டு அவங்க அண்ணன் வந்து பிரச்சனை பண்ணும் போது அவர் என்ன சொல்றாரு, டேய் என்னடா
திஸ் இஸ் a டைம் டு செலிப்ரேட் மேன். இவன் நீ தானே ஃபர்ஸ்ட் சந்தோஷம் பண்ணோடா தம்பி. வா நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே. அப்பாவுடைய கோல் என்னன்னா சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நிறைய டைம்ல நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய நல்ல ஊழியக்காரர் நம்ம என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளையா ஏன் சந்தோஷமாக சிரிப்பி அப்படியே வரும் வாயில, பாடு அனுபவி, போ அடிவாங்க, போ எப்படி சிரிப்ப, சந்தோஷம், மகிழ்ச்சி, பள்ளி எப்படி தெரியுது, உருன் மூஞ்ச வச்சுக்கோ. ஏன் நம்மள யாரு கிறிஸ்தவர்கள், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அப்படி இருந்திருப்பாரா சொல்லுங்க? அவருடைய பிள்ளை, நம்ம ராஜாவுடைய பிள்ளை, அவ்வளோ பெரிய சர்வ சிருஷ்டி கர்த்தருடைய ஒரே குமாரன் ஏசப்பா, அவருடைய உடன் சுதந்திரம் நாங்களாம், அடாப்டட் சென்ஸ் நம்மலாம், எவ்வளவு பெரிய அப்பா பிதாவே ஏன் அப்பா அவரு அப்படின்னு கூப்பிடுற அளவுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் ஆக்சஸ் கொடுத்துட்டு திரைசீலையை கீழ்ச்சாரு ஏசப்பா. ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ரொம்ப தூரமா இருந்துட்டாங்க, வேணாம்ப்பா இதெல்லாம் விட்டுடலாம்ப்பா, எல்லாத்தையும் மறந்துடு, வழியா இருப்பாடலாம், வா இப்ப வா, நீ நான் அப்பா நீ பையன், அவ்வளவுதான், ஓகே, இந்த உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நோக்கம் தான் அப்பாக்கு. என்ன நோக்கம்? சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்கணும், ஓகேவா. இதுக்கு விரோதமா யார் வந்து எத்தனை அண்ணன்கள் வேணா வருவாங்க, அண்ணன்களுடைய நோக்கமே நீயும் அப்பாவும் நல்ல உறவுல இருக்கிறது. இந்த அப்பா அப்படின்ற ரிலேஷன் இருக்கிறது பிடிக்காது, ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காண்டாகும், அவங்க மட்டும்தான் அப்படி இருக்கணும்ன்ற மாதிரி. அப்பா இந்த நாள்ல நிறைய பேருடைய அந்த பொய்களை அடிச்சு தகர்த்திருப்பாரு. நான் விசுவாசி. பி ஹாப்பி. அப்பாவுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், ஒரே ஒரு ஆசை தான், நீ சந்தோஷமா இருக்கணும் செல்லம். எங்க சந்தோஷமா இருக்கு என் கூட. இப்ப பாருங்க, ஒன்னா சாப்பிட்டு வாங்கடா, நல்லா கொழுத்த கன்றடி தம்பி, ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுறேன், பார்சல் பண்ணி கொடுக்கணும் கிடையாது. அப்பா வீட்டுல உட்காரணும், அப்பா கூட சாப்பிடணும், அதுதான் அப்பாவுக்கு சந்தோஷம். பார்சல் கண்டு போயிட்டு எங்கன்னா சாப்பிடறது இல்லை. நிறைய பேர் வந்து சந்தோஷம்ன்ற பேர்ல அப்பா கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, அப்பா புள்ள, நான் பிள்ளைங்க, அவர் அப்பாங்க, நான் பிள்ளைங்க, பரம தகப்பனுங்க. அதனால என்ன பண்றேன், இன்னைக்கு இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு வர போறது, என்ன பண்ண போறேன், ஜாலியா இருக்க போறேன் இல்லையே. அவர் நல்லா தெளிவா பைபிளை படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது தான் அவர் எதிர்பார்க்கிற ஜாலியை தவிர, அப்பாவை கைட்டி விட்டு நீ எதனா ஜாலின்ட்டு கண்ட கர்மத்தை பண்றது வந்து அது வந்து இட்ஸ் நாட் ஃபேர். கர்த்தர் அதை எதிர்பார்க்க மாட்டாரு, என்ஜாயும் பண்ண மாட்டாரு. கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சிங்க, ஹாப்பி, மகிழ்ச்சி, சந்தோஷம். நான் குறிச்சது அவர் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, அவருடைய பிரசனத்துல அவரோட கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ற ஹாப்பினஸ். ஏன் தெரியுமா நான் சொல்றேன் கேளுங்க. இவன் அப்பா விட்டு காசெல்லாம் வாங்கிட்டு போயிட்டான், நல்லா லாவிஷ்லி ஸ்பெண்ட் மணின்னு போட்டிருக்கு, நல்லா லாவிஷா இஷ்டத்துக்கு காசை ஸ்பெண்ட் பண்ணான். சந்தோஷமா இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமா தான் இருந்தான். ஆனா எந்த சந்தோஷம்? கொஞ்ச நாள் தற்காலிகமான சந்தோஷம். அப்பா பேசுறது நிரந்தர சந்தோஷம், நிச்சயமா இருக்கு, அவர் கூட இருக்கிற சந்தோஷம். அததான் கர்த்தர் ஆசைப்படுறாரு. இதனால அவருடைய பிள்ளைன்னு நான் சொல்லிக்கிறேன். ஆனா அவர் கூட நான் டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்லைன்னா வெரி சாரி. நீங்க அப்பாவுடைய சந்தோஷத்தையும் கெடுக்குறீங்க. நீங்க ஆக்சுவலா சந்தோஷமா இல்லை, சந்தோஷமா இருக்கிற மாதிரி குடும்பங்கள் வேற எதா பண்ணலாம். ஆனா தேவனோட உறவுல டைம் ஸ்பெண்ட் பண்ண, அப்பா கூட உட்காராம, அப்பா கூட போஜனம் பண்ணாம, இந்த மண்ணாவை கையில இருக்கிற பைபிளை ஸ்பெண்ட் பண்ணாம என்ன விதமான அது சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும்னு தெரியாது. தேவ பிரசனத்தில் செலவிடுகிற அந்த டைம் தான் ஃபாதர் காட் எதிர்பார்க்கிற ரொம்ப பெரிதான ஒரு விஷயம். இவருக்கு இந்த இந்த தகப்பன் கதையில சொன்ன தகப்பன் ஏன் அவ்வளவு ஹாப்பி தெரியுமா? பையன் வந்துட்டான் வீட்டுக்கு, அவனோட டைலாக், அவனோட ரிப் பண்ணதெல்லாம் அவருக்கு தேவையே இல்லை. நீ வந்தல, நீ அது போதும்னா தம்பி, இத்தனை நாள் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, திரும்பி வீட்டுக்கு வந்தியா, அப்பா வீட்டுக்கு வந்துட்டல, அப்பா விருந்து உனக்கு, அப்பா மோதிரம் உனக்கு, நான் போடுறேன், நான் ட்ரெஸ் பண்றேன், என் சர்வெண்ட் உனக்கு வந்து கால் செருப்பு கூட அவன் போட்டு விடுவான், எல்லா சலுகைகளும் உனக்கு இருக்கு, நான் என்னப்பா பண்ணும்? ஒண்ணுமே பண்ண வேணாம்ப்பா. நிறைய பேருக்கு கேள்வி என்ன அப்படின்னா, ஐயோ இவ்வளவு பெரிய தேவனுக்கு நான் பிள்ளையா, ஆண்டவரே சொல்லுங்க, நான் என்ன பண்ணும் சொல்லுங்க, என்ன சொன்னாலும் பண்ணும். அப்பா சொல்லுவாரு, ஒண்ணுமே பண்ணாதரா, எல்லாத்தையும் ஏசப்பா பண்ணிட்டு போயிட்டாரு. என் பையன் ஒரே பேரான குமாரன் சிலுவையில எல்லாம் முடிஞ்சது சொன்னாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு. நீ ரொம்ப இனிமேல புதுசா வந்து புரட்சி எல்லாம் பண்ணணும்னு நினைச்சுன்னு இருக்காத. அவர் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு தேவ பிரசனத்துல டைம் என்ஜாய் பண்ணு. செலிப்ரேட் த அப்கிரேட் ஆஃப் சன்ஷிப். ப்ளீஸ் ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு செலிப்ரேட் த அப்கிரேட் ஆஃப் சன்ஷிப். நான் அவருடைய புல்லன்ற அந்த மாபெரும் அப்கிரேட்டை புரிஞ்சுன்னு மண்டக்குள்ள நல்லா ப்ராசஸ் பண்ணிட்டு அதை அறிக்கையிட்டு அப்பா பிதாவின்ற கூப்பிடத்தக்கதாக அந்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அடிக்கடி ஒரு அப்பா அப்பா அப்பான்னு துதிச்சு புகழ்ந்து பாடி, ஃபாதர் பெக்மான்ஸ் மாதிரி அவர் அந்த ஃபாதர் சன் ரிலேஷன்ஷிப்பை டேப் பண்ணது யாருமே இல்லை. அவர் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டார் கிறிஸ்துவ அந்த வட்டாரத்துல, தமிழ் கிறிஸ்டியன் சர்க்கிள்ல. எத்தனை பாடல்கள் அப்பா பிதாவே, எத்தனையோ அப்பா அப்பான்னு. அதனாலதான் பாருங்க, சும்மா கம்பீரமாகிறார் இந்த வயசுல ஐயா.
ஏன் தெரியுமா? அவர் புஷ்டார், ஒரு விஷயம் புஷ்டார். அப்பா யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நான் ஒரு அப்பாவா பாக்குறேன், வசனம் அப்பா போட்டுக்குது, ஸ்ட்ரெயிட்டா அந்த கணக்குல இருக்கேன்னு சொல்லிட்டு அவரு எதிர்பார்க்கறதுலாம் அதே ஒண்ணுதான். நீங்க யாருன்னா இனிமேல் ஏசப்பாவுக்காக எதனா செய்யணும்னா நல்ல விதமா அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்க போய் அவரை கேளுங்க, அப்பா நான் என்னப்பா செய்யணும்னா அவர் சொல்லுவாரு, போடா அன்பு செலுத்து, போடா நற்கிரியை செய், போ இந்த ஒரு விஷயம் செய், இவங்க தேவையில இருக்கிறாங்க, இவங்க தேவையை சந்தி, உலகத்திற்கு வெளிச்சமாறு, உலகத்திற்கு உப்பாரு, ஹெல்ப் பண்ணு 4 பேருக்கு, உன்னை நான் ஆசீர்வதிச்சிருக்கேன், நீ பிறருக்கு இந்த மாதிரி டிப்ஸை வந்து அவர் பைபிள் ஃபுல்லா கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு அதை பார்த்து காப்பி அடிக்கணும். தேவ பிரசனத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவரே சொல்வாரு, நீங்க நெகட்டிவான காரியங்களை எடுத்துங்கன்னு வெட்டிட்டா. ஏன்னா ஹிந்துஸ் வந்து சில விஷயங்களை வந்து தன்னுடைய கடவுள்களை ப்ளீஸ் பண்றதுக்கு வந்து பண்றாங்க, வர்த்திக்கிறாங்க. அது அவங்களுடைய ஃபார்மேட். நம்ம தமிழ் கல்ச்சர்ல நம்ம தமிழ் கல்ச்சர்ல வளர்ந்ததுனால அந்த தியாக மனப்பான்மை நமக்கு இருக்கும். எதனா நம்மள வருத்திக்கிட்டு கர்த்தரை பிரியப்பட்டலாமா? காட் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு பெரிய தியாகத்தை ஏசப்பா பண்ணிட்டாரு. அவரை முழுவதுமா வருத்திக்கிட்டு ஒரு சொட்டு ரத்தம் கூட மிச்சம் இல்லாம புழிஞ்சிட்டு தான் அவர் அனுப்பிச்சாங்க. யாருக்காக? எனக்காக. ஏன்? நான் வருத்திக்க கூடாது என்பதற்காக. நான் ரத்தம் சிந்தக்கூடாதுன்றதுனால அவர் ரத்தம் சிந்திட்டாரு. ஓகேவா? சோ அப்படின்றத நீங்க யாருன்னா கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் ஸ்கோர் பண்ண அவசியம் இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க. தகப்பன்கள் இங்க இருந்தீங்கன்னா, தாய்கள் இங்க இருந்தீங்கன்னா, யாருன்னா ஒரு நல்ல தகப்பனாவது பையன் கஷ்டப்பட்டு என்ன பிரியப்படுத்தணும் யாருன்னா நினைப்பாங்களா? டேய் நான் உன் மேல அன்பு செலுத்தணும்னா என்ன பண்ணு, ஓ வேர்வை சிந்தி எதனா எனக்காக பண்ணிட்டு வா, அப்பதான் நான் காசு எந்த அப்பனா சொல்லுவாரு, காசு வச்சுக்கிற அப்பா என்ன சொல்லுவாரு, நீ ஏன்ப்பா கஷ்டப்படுற, அப்பா இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன், நீ அது கெட்ட வழியில மட்டும் இது பண்ணாத, வா வா என் கூட பிசினஸ்ல ஜாயின் பண்ணு, நான் பாத்துக்கிறேன், சும்மா கூட டிராவல் பண்ணு, எல்லாமே உன் சொத்து எல்லாம் உனக்குதான். அதுல அப்பா ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வச்சுக்கிறாரு, பரலோகன்ற சொத்தை. எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அதுல அடங்கி இருக்கு. சிலுவையின் அந்த ரிஃப்ளெக்ஷன்ல, அந்த ரைச்சியஸ்னஸ், நம்ம கொடுக்கப்பட்ட அந்த நீதியின் ரிஃப்ளெக்ஷன்ல, அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம எதுக்கு நிறைய காரியங்கள் ட்ரை பண்றோம்னு தெரிய மாட்டேங்குது. எது தெரியுமா? தி ஸ்பிரிட் ஆஃப் சன்ஷிப். இந்த அப்பா பிதாவே என்ற கூப்பிடுற அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு எதை தெரியுமா கொடுத்துருக்குது? நல்லா புரிஞ்சுக்கணும். சன்ஷிப் கிவ்ஸ் பியூட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ஆஷஸ். பியூட்டி இன்ஸ்டெட் ஆஃப் ஆஷஸ். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுத்துருக்குது. யோசிச்சு பாருங்க. இந்த இளையகுமாரன் எதுல இருந்திருப்பான்? சாம்பல் வந்து பண்ணி தவிட்டானா ஆண்டவர் வந்து பியூட்டி அலங்காரத்தை கொடுத்திருக்கிறார். ரைச்சியஸ்னஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஷேம். அவமானப்படுத்த காத்திருந்த மக்களுக்கு முன்பதாக நீ நீதிமான், ஏன்னா நீங்க புள்ள அப்படின்ட்டு ஒரே டேப் அடிச்சுட்டு மோதிர மாட்டு, ஆண்டவரே அவன் குளி கூட இல்லை, நான் சொன்னதை நீ செய், குளிக்கிறாங்க கொள்ளலாம் அதெல்லாம் தேவையில்லை, அவனுக்கு மோதிர மாட்டினா மாட்டணும், வஸ்திரத்தை உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தணும், நீ வேலைக்காரத நான் சொல்றதை நீ செய், பாதரட்சியை போட்டு விடு, நாத்தடிக்குது நீ போடு, என் புள்ள நாத்தாச்சாலும் என் புள்ளதான். பாருங்க, காட் கேவ் தட் நீதிமான்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கிறார். அசிங்கம் இல்லை, ஷேம் இல்லை, ரைச்சியஸ்னஸ். ஃப்ரீடம் இன்ஸ்டெட் ஆஃப் பனிஷ்மெண்ட். இந்த சன்ஷிப் நமக்கு என்ன கொடுத்துருக்குன்னா ஃப்ரீடம் இன்ஸ்டெட் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஆக்சுவலா அப்பா அச்சா வாங்கிக்கலான்னு வரான், அப்ப என்ன தண்டனை பண்ணாலும் வாங்கிக்கலாம், என்ன தப்பு பண்ணிட்டோம் சரண்டர் இல்லைன்னு வரான். ஆனா அவர் என்ன பண்ற? விடுதலை ஆடுறா. நீ இந்த குற்ற மனப்பான்மையில இருக்க விடுதலை ஆடு, சுத்திகரிக்கப்பட்டவன் நீ, நீதிமா, நீ மகிமைப்படுத்தப்பட்டவன், விடுதலை ஆடு. ஆண்டவரே அப்பா உனக்கு புள்ளியா நான் எப்படி நடந்துக்கிறது? நீ நடந்துக்க, நீ இரு வீட்டுல கடை கம்மனு கடை கம்மனு என் கூட பேசுன கடை, அதுதான் புள்ளியா இருக்கிறது. நீ புள்ளியா இருக்கிறது வேற என்ன பண்ணும்? யாருன்னா வீட்டுல உங்க பிள்ளைங்களுக்கு என் புள்ளியா இருக்கணும், நீ இதெல்லாம் செய்யணும்னு எதனா டிமாண்ட் எதனா பண்றீங்களா? எதுவே பண்ண வேணாம். எனக்கு பிறந்த நீ என் புள்ள, அவ்வளவுதான். நான் இது பண்ண நீ இது பண்ணாலும் என் புள்ளதான், நான் இது பண்ணலான்னு நீ இது பண்ணலனாலும் என் புள்ளதான், எப்படி பார்த்தாலும் நீ என் புள்ளதான். அதுதான் காடோடைய பார்வையும். சரி அடியாவது வாங்கிக்கலாம், இல்ல நான் அடிக்க போறது இல்லை, நான் உனக்கு விடுதலை தான் கொடுக்க போறேன். அல்லேலூயா. சன்ஷிப் கிவ்ஸ் லவ் இன்ஸ்டெட் ஆஃப் கண்டம்னேஷன். ஆக்கினை தீப்பாரு, உங்க அண்ணன் ஆக்கினை தீர்த்தான் பாருங்க. டேய் வேசிகள் கிட்ட ஆஸ்தியா செலவு வச்சுட்டு வர, அவனுக்கு அந்த செலிப்ரேஷன் ஆக்கினை தீர்க்கிறான். ஆண்டவர் அப்பா அன்பதான் கூட ஃபர்ஸ்ட் வந்து கட்டி பிடிச்ச முந்தம் கொடுத்துறாரு, லவ். அதுதான் இந்த சன்ஷிப் நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன? அடி வாங்கிடலாம், ஆக்கினை தீர்த்தா தகுதிங்க, நான் இந்த நேரத்துல வாயை தரங்க மாட்டேன். ஏன் தெரியுமாப்பா? நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சு, நான் இது எல்லாத்துக்கும் தகுதி உடையவன், செருப்பால கூட அடிச்சுக்கோப்பா, நான் அவ்வளவு பாவின்னு சொல்லான்னு ப்ரிப்பேர் பண்ண வரோம். அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? இந்த சீனே கிடையாது, போ இனி பாவம் செய்யாது. அந்த ஸ்திரீக்கு சொன்னதுதான், பாவியான ஸ்திரீக்கு சொன்னாரு பாருங்க, போ இனி பாவம் செய்யாது. இப்ப நான் எதுவும் ட்ரை பண்ண வேணாங்க, ஒன்னும் ட்ரை பண்ண வேணாமா, அவங்க கல்ல இருந்து சாவடிக்கலாம் நான் நினைச்சானுங்க, நான் உன்னை காப்பாத்தி விட்டேன், போ நீ பாவம் செய்ய. கண்டம்னேஷன் இல்ல, கிரேஸ், அவ்வளவுதான். லவ், அன்பு செல், போமா பரவாயில்ல, நீ பாவம் செய்யாம அது போதும். சன்ஷிப் கிவ்ஸ் கிரேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லா. லா என்ன? நியாயப்படி பார்த்தா என்ன பண்ணிருக்கணும்? சரிடா
நீயே உன் வாயாலே வர வச்சுக்கினியா, என்ன பண்ற? சரி இப்போ வேலைக்காரனோட வேலைக்காரனா இருந்திருப்போம். சினிமா தமிழ் சினிமாலாம் எடுத்தா அப்படிதான் இருந்திருப்பான். அப்படியே ஒரு வேர்வை சிந்து அப்படியே இந்த இடுப்புல எது கட்டிக்கணும். ம். ஏதோ ஒண்ணு பண்ணு. அப்புறம் அப்பா ரொம்ப நாளா பார்ப்பாரு. ரொம்ப நாளா பனிஷ்மெண்ட் குடுத்துட்டு, வாடா இனிமேல் நீதானா என் பையன். அது ஒரு அப்பா சாவ கிடக்கும்போது இவர் வந்து காப்பாத்துவாரு. அண்ணன்காரன் காப்பாத்திருக்க மாட்டான். அண்ணன்காரன் அப்படியே தவுலத்தா சுத்தினே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாரு? உன்ன போய் இது பண்ணேன்னு. வாடா நீதான்டா சிங்காசனத்துல. இதெல்லாம் தமிழ் சினிமா கல்ச்சர். சினிமா பார்த்து பார்த்து அந்த மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பைபிள் கதைகள் இல்ல இல்ல. அந்த சீனே கிடையாது. ஒன்னும் கிரேஸ். என்ன நடந்திருக்கணும்? லா தானே. நீ பண்ண தப்புக்கு நீ இதை தண்டனை அனுபவிக்கிறா தம்பி. என் புள்ளதான். இருந்தாலும் நீதினா நீதி, நேர்மனா நேர்மை. அவர் அந்த சீனே இல்ல. வா என் புள்ள, உனக்கு கிருபை கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு கிருபையை கொடுத்துறாரு. சன்ஷிப் கிவ்ஸ் இந்த அப்கிரேட், இந்த சன்ஷிப் புத்திர சிவகாரத்தின் ஆவி நமக்கு என்ன தெரியுமா கொடுத்துருக்குது? ரிலேஷன்ஷிப் இன்ஸ்டெட் ஆஃப் ரிலிஜன். மதத்தை நமக்கு கொடுக்கல. மதம் சொல்லும் பாவம் பண்ணிட்டியா கடவுள்கிட்ட போயிடாது, வச்சு வாங்கிடுவார். பாவம் பண்ணிட்டியா ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட. உலக ரீதியான தகப்பன்கள் பசங்களுக்கும் தகப்பன் என்ன இருக்குன்னா, தப்பு பண்ணட்டுமா எப்படியாவது இந்த தப்பு அப்பாவுக்கு தெரியாம பாத்துக்கணும். இது வந்து ரிலிஜன் சொல்லித்தரோம், உலக ரீதியான மதம், உலக ரீதியான மைண்ட் செட். ஆனா ரிலேஷன்ஷிப் என்ன சொல்லித்தரனா, தப்பு பண்ணிட்டியா ஃபர்ஸ்ட் போய் அப்பா கிட்ட சரண்டர் ஆகும். தப்பு பண்ணிட்டியா ஃபர்ஸ்ட் போ அப்பா கிட்ட ஓடு. அப்பா மட்டும் தான் உனக்கு காப்பாற்ற முடியும். அப்பா தான் நீதிபதியும், அப்பா தான் வழக்கறிஞரும். ஓகே, லாயர் அவர் தான், ஜட்ஜ் அவர் தான். ஃபர்ஸ்ட் அப்பா கிட்ட ஓடுரு, அவர் பார்த்துப்பார். ரிலிஜன் என்ன சொல்லி தரணும்? ஐயோ எதெல்லாம் பண்ணி அப்பா கிட்ட பாவ நிறுத்தி செஞ்சு ஏத்தணும். இன்னும் சன்ஷிப் என்ன சொல்லுதுன்னா, ரிலேஷன்ஷிப்ல வாடா, ஓடி வந்து டக்குன்னு பாடு கூப்பிட்டு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் காட் நம்மள பாக்குறாரு. அதனால ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். லெட்ஸ் செலிப்ரேட் தி அப்கிரேட் ஆஃப் சன்ஷிப் பை பீயிங் இன் த ஃபாதர்ஸ் ஹவுஸ். ஃபர்ஸ்ட் அப்பா வீட்டுல இருக்கலாம். இங்க யாருன்னா சர்ச்சுக்கு போக முடிந்தும் போகாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருந்தீங்கன்னா, ஐம் வெரி சாரி. நீங்க இந்த விஷயத்த மாற்றி ஆகணும். அப்பா உங்களுக்காக காத்து கொண்டிருக்காரு. இப்ப சர்ச்சுக்கு போறது தானே பிரதர் மெயின். இல்ல இல்ல இல்ல, உறவை பத்தி தான் நான் இவ்வளவு மெசேஜ் ஃபுல்லா பேசியிருந்தேன். நான் சொல்றது வந்து அப்பா வீட்டுக்கு போறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாரம் நீங்க எந்த சபையா வேணா இருக்கலாம், எந்த சபைக்கும் நீங்க போலனா தான் எஸ்ஐசி. இல்ல போக முடியல, நான் டிசேபிள்டு, என்னால முடியாது, நான் வந்து சிக்கா இருக்கிறேன், இதுக்கு தான் எஸ்ஐசி. செகண்ட் ஆப்ஷன் தானே தவிர எஸ்ஐசிக்கு வந்துட்டேன் பிரதர், அதனால லைவ் சர்ச்சில் எனக்கு போக பிடிக்கலன்னா நீங்க வந்து சோம்பேறினா அர்த்தம். ஏன்னா வீட்டுல இருந்து நோம ஏசி போட்டுன்னு இந்த ஆன்லைன் சர்வீஸ் அட்டன் பண்ணலாம். இட்ஸ் நாட் ஃபேர். ஓகேவா? கம்பல்சரியா நீங்க லோக்கல் சர்ச்ல கமிட் பண்ணணும். நல்ல பாஸ்டர்ஸ் இருந்தா தேடுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாராங்க. அப்பா வீட்டுக்கு போங்க. எப்படிங்க செலிப்ரேட் பண்றது பிரதர்? இப்ப நீங்க கேட்ட இந்த மெசேஜை கேட்டு எனக்குலாம் அப்படியே புல்லரிச்சிச்சு. அப்படியே இப்ப நான் குமாரனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்ணணும்னா, அப்பா வீட்டுல இருங்க. சர்ச்சுக்கெல்லாம் போவோம் பிரதர் நானு. ஓகேவா, வெரி குட். சர்ச்சுக்கெல்லாம் போறீங்களா? வெரி குட். டெய்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்ன பிரதர் இந்த மாதிரி சொல்லிட்டீங்களே மூஞ்சில அச்சா மாதிரி. எல்லாம் ஃபர்ஸ்ட் இவ்வளவு நேரம் பேசுறது நல்லா இருந்துச்சு. என்ன பண்ண, ஜாலியா இரு, ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு. நான் என்ன நினைச்சேன், டிவி எல்லாம் பார்த்துன்னு அப்படியே ஜாலியா நான் ஒரு புள்ளட்டி பாட்டி வாழ்க்கை வந்து வேலைக்கு போயிட்டு வந்து மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படியே இருந்துடலாம் பிஸியான்னு நினைச்சா, நீங்க என்னடானா டக்குன்னு வந்து அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதுதாங்க அவர் எதிர்பார்க்குற சந்தோஷம். அப்பாவுக்கு சந்தோஷம் நீங்க அவர் கூட எடுக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, எங்க அப்பா என்ன நேசிக்கிறாரு, நானும் அவரை நேசிக்கிறேன். ஏய் தம்பி, சந்தோஷமா வாழ்க்கைய வாழு, இந்த பக்கமே வந்துடாத, நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா சொல்லுவாரா? நீ எங்க வேணாரு, அட்லீஸ்ட் போனாது பண்ணி என்கிட்ட பேசி கொண்டாரு. நீ எங்க வேணாரு, எவ்வளவு தூரம் கண்ட்ரி வேணா போயிடு, சந்தோஷமா நல்லா ஆசீர்வாதமா இரு. வீடியோ காலில் வந்து மூஞ்சி அடிக்கடி காட்டுறான். அதுதான் அப்பாவோட ஒரு உலக ரீதியான அப்பாவே. நம்மளுக்கு வீடியோ கால்லாம் தேவையில்லை. ஏசப்பா கூட எந்த விதமான போன் காலம் தேவையில்லை. அப்பான்னு கூப்பிட்டா போதும், அவரு நம்ம கூட இருக்கிற ஆவியானவரா. ஸோ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் இன் ஹிஸ் பிரசன்ஸ். அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதுக்காக அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னா, பை ரெஸ்டிங் இன் ஆன் ஹிஸ் பாசம். அதாவது அவருடைய செஸ்ட்ல, அவருடைய மார்புல கம்முன்னு படுத்துக்கினாலே போதும். அதை விட ஒரு இளைப்பாறுதல் என்னன்னு சொல்லி யோசிச்சுப்பாங்க. என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? அடி வாங்கிக்கலாம் அப்படின்னு ஓடி அந்த இளையகுமாரன் கட்சிதுன்னா தெரியுமா? ஒரு ஹக் பண்ணும் போதே மோஸ்டா தகப்பன ஹக் பண்ணும் போது பிள்ளைங்களுடைய தலை, அந்த அந்த ஹெட் வந்து அப்பாவுடைய செஸ்ட் மேலதான் இருக்கும். ஓடி வந்து அவர் கட்டி போச்சு. அழ 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 இவன் அழ 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 அவருடைய அந்த நெஞ்சுதான் ஈரமாயிருக்கும். அப்பாவுடைய இதயத்துல இடம் பிடிக்கிற இடம் பிடிச்சிட்டோம். இதயத்துல அந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்ப தோணுது பாருங்க எனக்கு, யோவான். ஐயோ சீஷர் ஏசப்பாவுடைய மார்புல சாஞ்சிட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. லவ் தான், ஒரு லைஃப் தான். அவர் பேசுற அந்த யோவான் புத்தகம் ஃபுல்லா லைஃப் 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 இருக்கும். அவர் சாவடிக்கவும் இல்லை. எண்ணெய் சட்டில போட்டா சாவ மாட்டாருன்னு போய் பத்மதீவுல விட்டா அங்கேயும் உட்காந்து வெளிப்பாடு வந்து வெளிப்பத்தின விசேஷம் எழுதுறாரு. பாத்தீங்களா?
ஒன்ன புஷ்டார் அவர் மார்பில் சாஞ்சன் ஏசப்பா மார்பில். நான் இந்த வாரம் முழுவதும் அப்பாவுடைய நான் இதெல்லாம் செய்யுங்க நான் சொல்ல போறது இல்லை. எப்படி பிரதர் இந்த அப்கிரேடை செலிப்ரேட் பண்றது அப்படின்னா, அவருடைய அன்பை ருசி பார்த்து நான் அவருடைய மகன், நான் அவருடைய மகள் அப்படின்ற அந்த கிரீடம் நான் திருப்பி இந்த பிக்சரை போட்டு நான் முடிக்கிறேன். ஏன்னா இந்த பிக்சர் வந்து இதை சில விஷயங்கள் நம்ம வந்து பிக்சரா ப்ராசஸ் பண்ணும்போது நிறைய அந்த மென்டலின் சூப்பரா சில காரியங்கள் ரெஜிஸ்டர் ஆகும். அதனாலதான் இந்த பிக்சர்ஸ்லாம் போடும். இந்த கிரீடம் உங்க தலை மேல தாங்க இருக்குது. இதுதான் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். கிரீடத்தை கழட்டி வச்சிடாதீங்க தயவு செஞ்சு. இந்த சினிமால காட்டுற மாதிரி அப்பா வேலை 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 வீட்டுக்கு வந்து இந்த லுங்கிய கண்ணு பார்த்தா தானே நல்லா இருக்கும். வீட்டுக்கு எப்பதான் இந்த நைட்டி போ அதெல்லாம் ஓகே, அது சும்மா நம்ம ட்ரெஸ்ஸிங். நான் சொல்றது இந்த ராஜரீக மேனுமே கைட்டி வச்சிடாதீங்க. சன் அந்த சன்ஷிப்பை நீங்க என்னைக்குமே கைட்டி வச்சிடாதீங்க. கைட்டி வைக்க வேண்டிய விஷயமே அல்ல. இது உங்களுக்குள்ள இன்பில்ட்ன்னு நான் சொல்ல வரேன். அப்பா செஞ்சு முடிச்ச வேலைப்பாடின் விளைவு நிறைய பேர் வந்து அடிக்கடி கைட்டி மாட்டின்னு இருக்கும் நைட்டி மாதிரி. சன்ஷிப் கொஞ்ச நாள் இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு அந்த சன்ஷிப்லாம் வேணாம், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பக்கம் போறேன், நீங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஜாலியா இருங்க, ஜாலியா அப்பாவை மறந்துடாதீங்கன்னு சொல்ல வரேன். நீங்க என் கூட போற வயசு ஃபேமிலிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். வெரி குட், கர்த்தர் கொடுத்த ஈவு தான், வெரி குட், நல்ல ஆசீர்வாதமா இருங்க. அப்பாவை மறந்துடாதீங்கன்னு சொல்ல வரேன். அப்பா நன்றிப்பானாவது ஒரு வார்த்தை போட்டு போங்க, ஜபத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லையா கர்த்தர் வார்த்தை நிறைய பேரை ஹீல் பண்ணிட்டு இருக்கு நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேரை நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு விஷயம் எனக்கே நடந்துச்சு. இந்த மெசேஜ் பேசினு இருக்கும்போது எனக்கு ஒண்ணு நடந்துச்சு. ஐ ஃபீல் வெரி லைட், லேசா ஜாலியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பியா இந்த செஷன் விட்டு வெளியே வரும். ரொம்ப மனபாரம் எதுவுமே இல்லை. எவ்வளவு பெரிய ஸ்லாக், எல்லாத்தையும் அவர் செஞ்சு வச்சுட்டு போய்கிறாரு. நான் என்ன பண்ணும் கம்முன்னு அப்பா ஒண்ணுமே பண்ண வேணாம், ஏசப்பா 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 என்னடா எதுக்குடா கூப்பிடுறேன் அப்புறம் தோணுது. நீங்க தான் அந்த பாக்கியத்தை கொடுத்துட்டீங்களே, சும்மா கூப்பிட்டு கிடக்குறேன் என்ன இப்ப உங்களுக்கு எனக்கு தோணுது கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லவ்வோட உறவுல அப்பா அப்பான்னு கூப்பிட்டே இருங்களேன். எவ்வளோ மேன்மை உங்களை வந்து சேரும், எவ்வளவு நிம்மதி, மன நிம்மதி வந்து சேர்ந்துருங்க. ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, யாருன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்களா வாழ்க்கையில, அம்மன் போய் தனியா உட்காந்து அப்பான்னு கூப்பிடுங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு. அந்த தேவ சமாதானம் உங்களுடைய இதயத்தை ஆட்கொள்ளும். அந்த ஹீலிங் அதே வந்து ஒரு ஆயின்மெண்ட் போட்டு பூசுவார், ஒரு ஹக்கு கிடைக்கும். இப்ப எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணீங்க? நான் ஃபீல் பண்ணிக்கிறேங்க. ஜபத்துல நீங்க உட்காந்து நிஜமாவே அவர் அப்பான்னு பார்க்கும்போது லிட்ரலா இந்த ஹோலி ஸ்பிரிட்டோட அந்த ஹக்கை லிட்ரலா ஃபீல் பண்ணும். அப்படியே கட்டி உடம்புலாம் சிலுக்கும். நிறைய பேர் இதை அக்னாலேஜ் பண்ணுவீங்க. அவரோட அந்த இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப் நிறைய பேர் ஆக்சுவலா இது கேப்பபிள், ஹி இஸ் கேப்பபிள் டு டூ தட். அவர் உள்ளதா இருக்கிற ஆகாரவரா இருக்கிற தேவைப்படுகிற நேரத்துல அவர் வந்து லிட்டரலா நம்ம வந்து ஒரு ஹக் பண்ணுவாரு. அப்படியே போத ஊத்தும். அவர் ஹக் பண்ணும்போது அழ வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா அவன் ஹீலிங் நடக்கும் நமக்குள்ள. அந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம். அப்பா அப்பான்னு கூப்பிட்டே இருக்கலாம். ஏன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறாரு. ஸோ இந்த வீக்கெண்ட் சொல்ல மாட்டேன், இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லா லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் அப்கிரேட் ஆஃப் சன்ஷிப். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.